الحمد لله رب العالمين والعاقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد. اللهم علمنا ما ينفعنا وانفعنا بما علمتنا وزدنا علما يا رب العالمين. கணிதத்திற்குரிய பெரியோர்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய மிக பெரும் கருணையினால் இந்த விடுமுறை தினத்தை அல்லாஹுடைய பொருத்தத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக நாம் எல்லோரும் இந்த இடத்திலே கழித்துக் கொண்டிருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். பேசக்கூடிய எனக்கும் கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய உங்களுக்கும் அல்லாஹு தஆலா இஹ்லாஸை தர வேண்டும். இந்த நிகழ்ச்சியிலிருந்து பூரணமான பிரயோசனத்தை அல்லாஹு தஆலா நமக்கு தர வேண்டும் என்று முதலில் பிரார்த்தித்துக் கொள்கிறேன். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, திருமணத்திற்கு முன் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய அடிப்படையான உண்மைகள் என்கிற தலைப்பில் உங்கள் முன்னால் சில முக்கியமான விஷயங்களை நினைவுபடுத்துமாறு நான் வேண்டப்பட்டிருக்கிறேன். மனித வாழ்க்கையில் தவிர்க்க முடியாத ஒன்றுதான் திருமணமாகும். திருமணம் செய்யாமல் யாராவது இருந்தால் அவரை சமுதாயம் வித்தியாசமாகத்தான் பார்க்கிறது. எந்த ஒரு மதமும் பிரம்மச்சாரியத்தை ஏற்றுக்கொள்வதில்லை. குறிப்பாக இஸ்லாத்தை பொறுத்தவரையில் இஸ்லாத்தில் பிரம்மச்சாரியம் என்ற ஒன்று இல்லை. பிரம்மச்சாரியம் என்று அரபியிலே ரஹ்பானியா என்று சொல்வார்கள். அதாவது திருமணம் முடிக்காமல் அல்லாஹுவை நெருங்குவதற்குரிய வழியை தேடுதல் என்கிற முறை இஸ்லாத்தில் கிடையாது. உலகத்தில் உள்ள எல்லோருமே திருமணத்தை ஆதரிக்கிறார்கள், திருமணம் செய்கிறார்கள். திருமணத்தினுடைய நோக்கம் என்னவென்று கேட்டால், அல்லாஹ் குர்ஆனில் திருமணம் முடிக்கிறவர்கள் குடும்ப வாழ்க்கையில் நிம்மதி, மன அமைதி, சந்தோஷம், பரஸ்பர அன்பு போன்றவற்றை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை சொல்லி காட்டுகிறார். தமிழிலே சொல்லுவார்கள், ஆபத்தில் துணை நிற்க ஒரு நண்பனும் தனது உள்ள கிடக்கை கொட்டி தீர்க்க ஒரு மனைவியும் கிடைத்தால் அந்த மனிதன் இந்த உலகத்தில் பெரிய பாக்கியசாலி. அதுபோலதான் ஒரு பெண்ணுக்கும். அந்த பெண்ணை பொறுத்தவரையில் நட்பு, நண்பிகள் என்பதை அவர்கள் ஒரு லிமிட்டோடு தான் வைத்துக் கொள்வார்கள். திருமண உறவு வரும் வரைக்குத்தான் நட்புக்கு பெரிய இடம் இருக்கும். திருமணம் வந்தால் எல்லாமே கணவன், குடும்பம் என்று அவர்களுக்கு மாறிவிடும். இப்ப இரண்டு பேரும் பரஸ்பரம் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக வாழ்வதற்குத்தான் திருமணம் முடிப்பது. பிரச்சனைப்படுவதற்கும் சண்டை செய்வதற்கும் ஒருவர் திருமணம் முடிக்கிறார் என்றால் அவர் ஒரு சைக்காலஜிக்கலி டிசோர்டரான ஒரு மனநோயாளியாகத்தான் கருதப்பட முடியும். ஒரு சிலர் இருக்கிறார்கள், இல்லாமல் இல்லை. அவர்கள் திருமணம் முடிப்பதை பிரச்சனைப்படுறதுக்காக, முடித்த அன்றே பிரச்சனை ஆரம்பித்து விடும். அது ஆண்களிலும் இருக்கிறார்கள், பெண்களிலும் இருக்க விதிவிலக்கு. ஆனால் பொதுப்படையாக எல்லோருமே திருமணம் முடிப்பது மகிழ்ச்சியாக வாழ்வதற்காக. இதுல மாற்று கருத்து யாருக்குமே இருக்க முடியாது. ஆனால் அன்புள்ள சகோதர சகோதரிகளே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருமண வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக இருந்தார்கள். 11 திருமணம் செய்திருக்கிறார்கள். சமகாலத்தில் 9 மனைவியரோடு வாழ்ந்திருக்கிறார்கள். ஹெப்பியாகத்தான் வாழ்ந்தார்கள். சஹாபா பெருமக்கள் மகிழ்ச்சியோடு தான் குடும்ப வாழ்க்கை நடத்தினார்கள். அப்படியே பார்த்து கொண்டு வந்தால் ஒவ்வொரு காலத்திலும் மகிழ்ச்சியான குடும்ப வாழ்க்கையை நம்ம காண முடிகிறது. நம்முடைய பாட்டன், நம்முடைய மூதாதையர்கள் என்று இருக்கக்கூடியவர்களை பார்த்தால் அவர்களும் மாஷா அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சியோடு வாழ்ந்துதான் வஃபாத்தாகி இருக்கிறார்கள். ஆனால் இன்று நம்முடைய குடும்பங்களை எடுத்து பார்த்தால் அந்த மகிழ்ச்சியை பெரும்பாலும் அதிகமான குடும்பங்கள் தொலைத்துத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. ஒரு விதமான ஆர்டிஃபிஷியல் லைஃப். ஜோக்கா சொல்றாங்க, கல்யாணத்துக்கு வந்து நம்மளை இன்வைட் பண்ணும்போது எப்படி சொல்றாங்க, கண்டிப்பா உங்களோட கல்யாணத்துக்கு நான் வருவேன், நான் படுற கஷ்டத்தை நீயும் படத்தானே வேணும்.
நான் அனுபவிக்கக்கூடிய கஷ்டங்களை நீயும் அனுபவிக்க வேண்டும், எனவே கண்டிப்பாக வருவன் என்று ஜோக்காக சொல்கிறார்கள். ஆனால் அந்த ஜோக்கில் உண்மையும் இருக்கிறது. குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியான இடமாக இருக்க வேண்டிய இடம் இன்று நெருக்கடியான இடமாக பல இடங்களில் மாறியிருப்பதை நாம் பார்க்கிறோம். இதற்கு நிறைய காரணங்கள் இருக்கின்றன. அதுல மிக முக்கியமான ஒரு காரணி தான் இந்த ப்ரீ மெரிட்டல் கவுன்சிலிங் என்று சொல்லக்கூடிய ஒன்று நம்முடைய சமுதாயத்தில் பெரிய அளவு முக்கியத்துவம் பெறவில்லை. மெரிட்டல் கவுன்சிலிங் தேவைப்படுகிறது. கல்யாணம் முடிச்சு பிரச்சனை வந்தது பிறகு கவுன்சிலரை தேடுகிறோம், இது மெரிட்டல் கவுன்சிலிங். ப்ரீ மெரிட்டல் கவுன்சிலிங் என்று சொன்னால் திருமணத்திற்கு முதல் நம்முடைய பிள்ளைகளை திருமணத்திற்கு தயார்படுத்துவது. ஆரம்ப காலம் என்று சொல்வது நான் இமாம்களுடைய காலம். அந்த காலத்தில் முக்கியமான இமாம் என்றால் யார்? இமாம் ஷாஃபிஈ, இமாம் அபு ஹனீஃபா, இமாம் மாலிக் போன்ற இமாம்களுடைய காலத்தில் பிள்ளைகளுக்கு இந்த கவுன்சிலிங் செய்ததை புத்தகமாக வெளியிட்டிருக்கிறார். திருமணம் முடிக்க போற பிள்ளைகளுக்கு பெற்றோர் செய்த கவுன்சிலிங். இங்கே சில நேரங்களில் ஒரு 60 வயதை தாண்டி யாராவது இருந்தால் அவர்களுக்கு நினைவிருக்கும், அவர்களுடைய பெற்றோர் கவுன்சிலிங் செய்துதான் அனுப்புவார்கள். நீ போகிற இடம் இப்படியான இடம், நம்முடைய குடும்பமானம் முக்கியமானது, நீ புதிய இடத்திற்கு போகிறாய், அந்த இடத்திலே நீ விட்டு கொடுத்து நடக்க வேண்டும், நீ இப்படி இருக்க வேண்டும் என்றெல்லாம் சொல்லித்தான் அனுப்புவார்கள். இப்ப அப்படி இல்லை, மாறி ஏதாவது சொல்றதாண்ட சொல்ற இல்லை. பெரும்பாலும் சொல்லி அனுப்புற கவனம், எச்சரிக்கையோடு தான் அனுப்புகிறார்கள். அப்ப இந்த மணமகன் அல்லது மணமகள் குடும்ப வாழ்க்கைக்குள் நுழைகிற போது ஒரு பயத்தோடு தான் நுழைகிறார்கள். இதற்கு பின்னால் நிறைய சதித்திட்டங்கள் எல்லாம் இருக்கிற. நம்முடைய சைட் தப்பு என்னன்னு கேட்டால், நாம் இந்த திருமணத்திற்கு ஏற்ற முறையில் தயார் செய்து அனுப்புவதில்லை. உங்களில் ஒருவருக்கு ஒரு ஜாபுக்கான இன்டர்வியூ இருக்கிறது, நாளை நீங்கள் இன்டர்வியூக்கு போக வேண்டும். அப்ப இன்டர்வியூக்கு போகும்போது நீங்க என்ன பண்ணிட்டு போறீங்க? நைட் ஃபுல்லா தூங்கிட்டு, அல்லது அந்த இன்டர்வியூ பத்தியே பொருட்படுத்தாமல் இன்டர்வியூக்கு போவீர்களா? அல்லது அந்த இன்டர்வியூக்கு நீங்கள் போகும்போது உங்களை தயார்படுத்தி கொண்டு போவீர்களா? கண்டிப்பாக தயார்படுத்தி தான் போறோம். ஒவ்வொன்றுக்கும் தான். உம்ராவுக்கு போறதாக இருந்தால் தயார்படுத்திட்டு போறோம், ஹஜ்ஜிக்கு போறதாக இருந்தால் நம்மை தயார்படுத்தி கொண்டு போகிறோம், ஊருக்கு போறதாக இருந்தால் ஒரு மாசத்துக்கு முன்னிருந்து நாம் தயார்படுத்துகிறோம், கல்யாணம் என்றாலும் தயார்படுத்துகிறோம். ஆனால் என்ன தயார்படுத்தல்? ட்ரெஸ் வாங்குறது, எந்த மண்டபத்தில் நடத்துறது, எப்படி அந்த திருமணத்தை கலர்ஃபுல்லாக ஆடம்பரமாக நடத்துவது, எவ்வளவு பணம் செலவு இதற்கு தான் பிளான் பண்றோம். இந்த பிளானிங்கினுடைய ரிசல்ட் என்னன்னு கேட்டால், அந்த மேனேஜ்மெண்ட்ல சொல்லுவார்கள் வெஜிடபிள் ஹாப்பினஸ் என்று. இந்த வெஜிடபிள் ஹாப்பினஸ் என்று சொன்னால், வீட்டில் சில நேரங்களில் நம்ம சில காய்கறிகளை நாட்டுவோம், உற்பத்தி செய்வோம். அது காலையில் போய் பார்க்கும்போது அது வளரும் போதெல்லாம் நமக்கு ஒரு மகிழ்ச்சி, அது காய்த்திருக்கும், அதுவும் ஒரு மகிழ்ச்சி. பிறகு அறுவடை செய்து சாப்பிட்டா அந்த மகிழ்ச்சி அன்றோட முடிஞ்சு. அதுபோல ஒரு ஹாப்பினஸாகத்தான் இந்த ஹாப்பினஸ் முடிகிறது. அதுக்கு பிறகு பிரச்சனை. சுப்ஹான் அல்லாஹ், அல்லாஹ் தான் எல்லோரையும் பாதுகாக்க வேண்டும். அதனால் இன்று உலகத்தில் இது ஒரு டீட்டெயில்ஸாக பேச வேண்டிய தலைப்பாக இருந்தாலும் சில முக்கியமான குறிப்புகளை பதிவு செய்வது தேவை உள்ளவர்களுக்கு பயனளிக்கும் இன்ஷா அல்லாஹ். இப்போ மலேசியா உங்களுக்கு பரிச்சயமான ஒரு நாடு. பெரும்பாலும் தமிழ்நாட்டு மக்களுக்கு மலேசியாவோடு நெருக்கமான தொடர்பு இருக்கிறது. மலேசியாவிலே ப்ரீமெரிட்டல் கவுன்சிலிங் அரசாங்கம் வற்புறுத்தி நடக்கிறது. திருமணம் முடிப்பதற்கு சர்டிபிகேட் தேவை. ப்ரீமெரிட்டல் கவுன்சிலிங் கலந்து கொண்ட சர்டிபிகேட் கொடுத்தால்தான் ரெஜிஸ்ட்ரேஷன் நடக்கும். ஓமானில் அப்படித்தான். சில நேரம் ஓமானுக்கு நீங்க போயிருக்கலாம், ஆனால் தெரியறதுக்கு வாய்ப்பில்லை. ஓமான் சிஸ்டம் என்னன்னு கேட்டால், ஓமானிய மக்கள் திருமணம் முடிப்பதாக இருந்தால் ப்ரீமெரிட்டல் கவுன்சிலிங் அவங்க கம்ப்ளீட் பண்ண வேண்டும். கம்ப்ளீட் பண்ணதுக்கு பிறகு அவங்களுக்கு சர்டிபிகேட் கொடுக்கும் கவர்மெண்ட். அந்த சர்டிபிகேட்டோடு அவர்கள் போகும்போது தான் அவர்கள் திருமணம் பதிவு செய்யப்படும். இப்போ சில நாடுகள் இந்த ப்ரீமெரிட்டல் கவுன்சிலிங்கை கம்பல்சரியாக ஆக்கியிருக்கிறது. சில நாடுகள்
அதை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றன. ஆனால் நம்மை பொறுத்தவரையில் நமக்கு என்ன, இப்போ நம்ம சந்திப்போம், பாய் எப்படி இருக்கிறீங்க, ஜி எப்படி இருக்கிறீங்க கேட்டால் அல்ஹம்துலில்லாஹ், வீட்டில் எத்தனை பேர், எனக்கு மூத்தது பொண்ணு, ரெண்டாவது பையன், இப்படி அவரை குடும்பம் சொல்லிட்டு பொண்ணுக்கு எத்தனை வயசுன்னு நம்ம கேட்போம். 20 இயர்ஸ் ஆகுது அல்லது 23. அப்போ பொண்ணு திருமணம் முடிச்சுட்டான்னு கேட்டால் இல்லை அதில் தேடிட்டு இருக்கிறோம், ஒரு நல்ல மாப்பிள்ளை வந்தால் சொல்லுங்க. இப்படி ஒரு கல்யாணம் தேடுதல் என்பதிலே நம்ம கவனம் செலுத்துகிறோம். அல்ஹம்துலில்லாஹ், தேவையான விஷயம். ஆனால் நம்முடைய பிள்ளைகள் வாழ வேண்டும். திருமணம் முடித்து கொடுப்பது அவர்கள் மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு, முதல் அவர்களுடைய தீனை பாதுகாக்க, இரண்டாவது அவர்களுடைய கற்பை பாதுகாக்க, மூன்றாவது அவர்களுடைய பரம்பரையை பாதுகாக்க. இதுக்குத்தான் திருமணம். முதல் தீனை பாதுகாப்பதற்கு திருமணம், கற்பை பாதுகாப்பதற்கு திருமணம், பரம்பரையை பாதுகாப்பதற்கு திருமணம், நிம்மதியாக வாழ்வதற்கு திருமணம். பேருக்கும் புகழுக்கும் அல்ல. எங்களோட திருமணம் இந்த ஹோட்டலில், சில சொல்றாங்க 5 ஸ்டார் ஹோட்டல்ல இப்படி நடந்தது, இவ்வளவு நாங்கள் செலவு செய்தோம், இப்படி உணவு கொடுத்தோம், இப்படியாக நாங்கள் செய்தோம், எங்களுடைய மகளுக்கு இத்தனை ட்ரெஸ் வாங்கினோம், இவ்வளவு நகை போட்டோம். இதில் என்ன இருக்கு? இதில் அன்றோடு முடிகிற விஷயங்கள். நமக்கு என்ன, புத்திசாலிகள் எதை யோசிக்க வேண்டும் என்றால், என்னுடைய பிள்ளை ஹாப்பியாக வாழ வேண்டும். திருமண வாழ்க்கைக்குள் போனால் அது நமக்கு கண்குளிர்ச்சியை தர வேண்டும். நம்ம மகள வீட்டுக்கு போக வேண்டும், அவர்கள் சந்தோஷமாக இருப்பதை பார்த்து நம்ம அல்லாஹ்வுக்கு ஷுக்ர் செய்ய வேண்டும். அது நமக்கு இன்னும் மகிழ்ச்சியையும் ஆரோக்கியத்தையும் கூட்டும். நம்முடைய பிள்ளை மகனோ மகளோ சந்தோஷமாக வாழும் போது அது ஒவ்வொருவருக்கும் மகிழ்ச்சியை தரும். இல்லை என்றால் ஒவ்வொருவருக்கும் டிப்ரெஷன், ஒவ்வொருவருக்கும் மன அழுத்தத்தை தரும். சந்தோஷம் இல்லாமல் நம்முடைய வாழ்க்கை ஓடிக்கொண்டிருக்கும். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இந்த வகையில் இன்று குடும்ப வாழ்க்கைகளில் பிரச்சனை வருவதற்கான நிறைய காரணங்கள் இருக்கின்றன. அதிலே திருமணத்திற்கு முன்னால் நாம் உணர்த்த வேண்டிய ஒரு விஷயம் என்னென்றால், இந்த திருமணம் ட்ரெடிஷனலாக மேற்கொள்ளப்படக்கூடிய ஒன்றா அல்லது இபாதத்தாக மேற்கொள்ளப்பட வேண்டிய ஒன்றா, இது மக்களுக்கு போதிக்கப்பட வேண்டும். ஒரு இந்து திருமணம் முடிக்கிறார், ஒரு கிறிஸ்டியன் திருமணம் முடிக்கிறார், ஒரு புத்திஸ்ட் திருமணம் முடிக்கிறார், ஒரு சீக் திருமணம் முடிக்கிறார், ஒரு நாஸ்திகனும் திருமணம் முடிக்கிறார், நானும் திருமணம் முடிக்கிறேன். அப்படியா? இல்லை. நான் திருமணம் முடிப்பதற்கு ஒரு அர்த்தம் இருக்கிறது. ஒரு முஸ்லிம் என்கிற வகையில் மணமகனும் மணமகளும், நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், மணமகனும் மணமகளும் திருமணத்தை இபாதத்தாக பார்க்க வேண்டும். அதே போல பெற்றோரும், 2 பெற்றோரும், மணமகளுடைய பெற்றோரும் மணமகனுடைய பெற்றோரும் திருமணத்தை இபாதத்தாக பார்க்க வேண்டும். இபாதத் என்றால் அல்லாஹ் சொல்வதை செய்வதுதான் இபாதத். அல்லாஹ் சொல்வதை செய்வது இபாதத். திருமணத்தை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் என்ன சொல்கிறான்? சூரத்து நிசாவினுடைய ஆரம்ப பகுதியில், ஃபங்கிஹு மா தாப லக்கும் மினன் நிஸா மஸ்னா வ சுலாஸ வ ருபா, உங்களுக்கு பிடித்த பெண்களை நீங்கள் திருமணம் முடித்துக் கொள்ளுங்கள், அல்லாஹ்வுடைய கட்டளை. அப்போ ஒவ்வொரு ஆண்மகனுக்கும் இந்த கட்டளை அவனோடு பேசுகிறது. அகிமிஸ் ஸலா, தொழுகையை நிலைநாட்டு. அவனுடைய மைண்டில் இது ஓடும். எனவே அவன் எங்க போனாலும் தொழுவான். யாருக்காக தொழுவான்? அல்லாஹ்வுக்காக தொழுவான். ஆத்து ஜக்கா, குர்ஆன் சொல்லுகிறது ஜக்காத்து கொடு என்று. அவன் அவனுடைய பொருளாதாரத்திலிருந்து ஜக்காத்து கொடுப்பான். ஏன் கொடுப்பான்? அல்லாஹ்வுடைய கட்டளை. வலில்லாஹி அலன்னாஸி ஹஜ்ஜுல் பைத் மன் இஸ்ததாஅ இலைஹி சபீலா, மக்காவுக்கு போய் வர வசதி உள்ளவர் ஹஜ்ஜிக்கு போக வேண்டும் என்று அல்லாஹ் கட்டளை இடுகிறான். எனவே அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு கட்டுப்பட்டு ஹஜ்ஜிக்கு போவார். அதுபோலதான் அடுத்த சைட், இதை செய்யாதே. நம்முடைய நாடி நரம்பெல்லாம் ஊறிய ஒரு விஷயம், பன்றிக்கறி நமக்கு ஹராம். நம்ம அருவருப்பாக அதை பார்த்து அல்லது அதில் கிருமி இருக்கிறது, உடலுக்கு ஆபத்து இருக்கிறது என்றெல்லாம் நினைத்து நம்ம சாப்பிடாம விடுவதில்லை. நம்முடைய நம்பிக்கை என்னன்னா, அல்லாஹ் ஹராமாக்கி விட்டா ஹராம். வட்டி ஹராம், அல்லாஹ் ஹராமாக்கி விட்டால் ஹராம்.
இந்த மைண்ட் செட் வந்தால் குடும்ப வாழ்க்கையிலும் அல்லாஹ் ஆண்களை பார்த்து என்ன சொல்லுகிறான்? ஃபன்கிஹூ, திருமணம் முடியுங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள், யா மஅஷர ஷபாப் மன் இஸ்ததாஅ மின்குமுல் பாஅத ஃபல்யதஸவ்வஜ். வாலிபர்களே, உங்களில் யாருக்கு பாஅத் இருக்கிறதோ அவர் திருமணம் செய்து கொள்ளட்டும். கட்டளை. உங்களில் யாருக்கு பாஅத் இருக்கிறதோ, பாஅத் என்று சொன்னால் திருமணம் முடிப்பதற்குரிய உடல் வலிமை, ஆரோக்கியமான உடல். இரண்டாவது, திருமண வாழ்க்கைக்கு தேவையான பொருளாதாரம். இந்த இரண்டு முன்னிடம் இருந்தால் நீ திருமணம் முடி என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அப்ப இவன் அல்லாஹுக்கும் அல்லாஹுடைய தூதருக்கும் கட்டுப்பட்டு திருமணம் செய்ய வருவான். அதே நேரத்தில் பெற்றோரை பார்த்து அல்லாஹ் சொல்லுகிறான், ஆண் பிள்ளைகளை பெற்ற பெற்றோர், பெண் பிள்ளைகளை பெற்ற பெற்றோரை பார்த்து சொல்லுகிறான், வஅன்கிஹுல் அயாமா மின்கும், உங்களில் திருமணம் முடிக்காமல் இருக்கிறவர்களுக்கு நீங்கள் திருமணம் முடித்து கொடுங்கள் என்கிறான். அப்ப நம்ம என்ன செய்ய வேண்டும்? அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகிறான், என்னுடைய பிள்ளைக்கு திருமணம் முடித்து கொடுக்க சொல்லி, எனவே நான் முடித்து கொடுக்க வேண்டும். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, ஹஜ்ஜிக்கு போகிறோம், பெரிய ஒரு அமௌண்ட் செலவு செய்து ஹஜ்ஜிக்கு போகிறோம். ஹஜ்ஜிக்கு போகும்போது ஊர் மக்கள் என்னை பாராட்ட வேண்டும் என்று ஹஜ்ஜிக்கு போனால் அந்த ஹஜ்ஜுடைய நிலை என்ன? ஊரில் உள்ளவர்கள் எல்லாம் ஹஜ்ஜிக்கு போகிறார்கள் என்று நினைத்து நானும் ஹஜ்ஜிக்கு போனால் அந்த ஹஜ்ஜுடைய நிலை என்ன? ஜீரோ. ஃபெயிலியரான ஹஜ் அது. அந்த ஹஜ் நாளை மறுமையிலே கசக்கி சுருட்டி என்னுடைய முகத்தில் வீசப்படும். அப்ப நான் ஏன் ஹஜ்ஜிக்கு போக வேண்டும்? அல்லாஹுடைய கட்டளை. எனவே ஹஜ்ஜிக்கு போக வேண்டும். இப்ப திருமணம் எப்படி முடிக்கிறோம் என்றால், எல்லோரும் திருமணம் முடிக்கிறார்கள், எனவே நானும் முடிக்கிறேன். எல்லோரும் திருமணம் முடித்து கொடுக்கிறார்கள், எனவே நானும் முடித்து கொடுக்கிறேன் என்கிற அந்த மனநிலையில் எல்லோரும் இருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 99% மக்கள் திருமணத்தை அப்படித்தான் செய்கிறார்கள். அதனால் தான் திருமணத்தை அவர்கள் ஒரு இபாதத்தாக பார்க்காத காரணத்தினால்தான் உம்ராவுக்கு போகும்போது உம்ராவை படிக்கிறார்கள், ஹஜ்ஜிக்கு போகும்போது ஹஜ்ஜை படிக்கிறார்கள், தொழப்போகும்போது தொழுகையினுடைய சட்டங்களை படிக்கிறார்கள். ஆனால் திருமணத்திற்குள் போகும்போது திருமணத்தை பற்றி படிப்பதில்லை. இந்த இடத்துல திருமணம் முடிப்பதற்கு முன்னால் திருமணத்தின் சட்டங்களை கிதாபுகளிலும் புத்தகங்களிலும் உலமாக்களிடம் கேட்டு படித்தவர்கள் இந்த கையை தூக்குவாங்க. உங்களோட மேரேஜுக்கு முன்னாடி திருமண வாழ்க்கையை நான் சரியாக வாழ வேண்டும் என்பதற்காக திருமணத்தின் சட்டங்களை பற்றி ஒரு முழுமையான புத்தகம் நான் படித்தேன். நான் ஒரு ஷேக்கிடம் போய் உட்கார்ந்து திருமணம் பற்றி நான் படித்தேன் என்று சொல்லக்கூடிய ஆண்கள் பெண்கள் எத்தனை பேர் இருக்கிறார்கள்? பெரும்பாலும் இருக்காது. ஆனால் திருமண வயது வரும்போது ஆண்களுக்கும் பெண்களுக்கும் ஒரு வகையான ஒரு மைண்ட் செட் வரும். பெண்கள் நம்மை நிறைய பேர் திருமணம் பார்க்கிறார்கள் என்கிற ஒரு மகிழ்ச்சி வரும். ஆண்களிடம் என்னை திருமணம் கேட்டு நிறைய பேர் வருகிறார்கள் என்கிற ஒரு மகிழ்ச்சி வரும். அதுக்கு பிறகு ஏதோ ஒரு முறையில் ப்ரொபோசல் வந்து ஒரு என்கேஜ் பண்ணக்கூடிய சிச்சுவேஷன் வரும். அதே போல என்ன பண்றாங்க, இன்றைய காலத்தை நான் பேசுகிறேன். ப்ரொபோஸ் பண்ணினதுக்கு பிறகு ஒரு பக்கம் இருக்கிறது இந்த ஜாஹிலியத். என்ன ஜாஹிலியத்? காலேஜில் படிக்கும்போது, யூனிவர்சிட்டியில் படிக்கும்போது, வேலை செய்கிற படிக்கும் இடத்தில் கண்ணுக்கு படக்கூடியவர்களோடு பழகிவிட்டு லவ் பண்றது. இது ஜாஹிலியத். இது இஸ்லாம் அனுமதிக்கவில்லை. நமக்கு ஒரு பெண், நம்மளோட வேலை செய்கிற ஒரு பெண்ணை பார்க்கிறோம், ஒழுக்கமாக இருக்கிறாள், மார்க்கமாக இருக்கிறாள், அவளை திருமணம் முடிக்க ஆசை வருகிறது, தப்பில்லை. அதை போய் யார்கிட்ட கேட்க வேண்டும்? அந்த பிள்ளையின் பேரண்ட்ஸிடம் போய் தான் கேட்க வேண்டும். அவர்கள் இரண்டு பேரும் பழகுவது என்பது மார்க்கத்தில் எந்த வகையிலும் அனுமதி கிடையாது. விரும்புவதற்கு அனுமதி இருக்கிறது. ஆனால் அந்த விருப்பத்தை பெண்ணிடம் தெரிவித்து பெண்ணோடு பழகுவதற்கு மார்க்கத்தில் அனுமதி கிடையாது, ஹராம். அது ஒரு பக்கம். இப்ப என்ன பண்றோம்? நம்ம குடும்ப ரீதியாக ப்ரொபோஸ் பண்றோம். பண்ணினத்துக்கு பிறகு இரண்டு பேரும் கான்டாக்ட் பண்ணுகிறார்கள், ரெண்டு பேரும் பேசுகிறார்கள், இரவு பகலாக பேசுகிறார்கள். எதை பேசுறாங்கன்னு யாருக்குமே புரியல. பேசிட்டு கடைசியில திருமணம் நடந்ததுக்கு பிறகுதான் அங்குள்ள பிரச்சனைகள் எல்லாம் வெளிப்படுகிறது.
பொதுவாக ஆய்வுகள் சொல்லுகின்றன லவ் மேரேஜஸ் பொதுவாக ஃபெயிலியர். அதிகமாக டைவோர்ஸில் முடியக்கூடிய திருமணங்கள் காதல் திருமணம். ஏனென்றால் காதலிப்பவர்கள் எப்போதும் நடிப்பவர்கள், ரியல் ஃபேஸை அவர்கள் காட்டுவதில்லை. அவர்களுடைய யதார்த்தமான பண்புகளை அவர்கள் காட்ட மாட்டார்கள், நடிப்பார்கள். அப்ப நம்ம திருமணத்துக்கு ப்ரொபோஸ் பண்ணிய பிறகு அன்புள்ள சகோதர சகோதரிகளை என்ன பண்ண வேண்டும்? உண்மையாக ஒரு ஆண்மகன், அது சம்பந்தமாக எல்லா மொழிகளிலும் புக்ஸ் இருக்கின்றன. அது அவருக்கு இங்கிலீஷ் தெரியாது, தமிழ் தெரியாது, பிரெஞ்சில் புக் இருக்கிறது, இங்கிலீஷ்ல புக் இருக்கிறது, தமிழ்ல புக் இருக்கிறது, அரபிக்ல புக் இருக்கிறது. இந்த புக்ஸ்களை எடுத்தவர் படிக்க வேண்டும். இதை படிக்க பேரண்ட்ஸ் என்கரேஜ் பண்ண வேண்டும், தூண்ட வேண்டும், அதை முடிக்க வேண்டும். அதே போல நம்முடைய சமூகத்திலும் நம்ம அதற்கு தேவையான ஏற்பாடுகளை பண்ணி கொடுக்க வேண்டும். ஸ்கூல்ல படிக்கிற பிள்ளைகளுக்கு நம்மகிட்ட ஒரு ப்ரோக்ராமும் இல்லை, காலேஜில் படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு நம்மகிட்ட ஒரு ப்ரோக்ராம் இல்லை மெரிட்டல் லைஃப் சம்பந்தமாக. சும்மா திருமணத்துக்குள்ள அனுப்பிடுறோம், அவங்களுக்கு எதுவும் தெரியாது. இந்த பரபரப்பான இந்த பிஸியான உலகத்துல பேரண்ட்ஸை பார்ப்பதற்கும் பிள்ளைகளுக்கு டைம் இல்லை. இப்படியான நேரத்தில் அவர்கள் திருமண வாழ்க்கைக்குள் நுழைந்தால் முரண்பாடுகள், சிக்கல்கள் வருகின்றன. எனவே அன்புள்ள சகோதர சகோதரிகளை, திருமணம் ஒரு இபாதத் என்று புரிந்து கொண்டால், இப்ப நமக்கு ஒது செய்யறது இபாதத் என்று தெரியும். ஒதுவுல ஒரு சின்ன மிஸ்டேக் வந்தாலும் உடனே கேள்வி வருதா இல்லையா? தொழுகையில் ஒரு சின்ன மிஸ்டேக் வந்தா உடனே கேள்வி கேட்கிறோமா இல்லையா? ஹஜ்ரத்தை தேடி. ஏன்னா மைண்ட்ல பதிஞ்சிட்டு இபாதத் என்று. இது ஒரு இபாதத் என்று பதியவில்லை, எனவே நம்ம திருமணத்தை படிப்பதில்லை. அப்ப முதலில் திருமணம் ஒரு இபாதத் என்பதை ஸ்ட்ராங்காக கொத்துபாக்களில், பயான்களில், மதரசாக்களில், வீடுகளில் பதிய வேண்டும். இது இபாதத், இபாதத், இபாதத் என்று. அப்ப இபாதத் என்ற மைண்ட் செட் வந்தால் அந்த இபாதத்தை எப்படி செய்ய வேண்டும் என்று அவர்கள் தேடுவார். தேடினா நிறைய விஷயம் அவர்களுக்கு தெளிவா. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, ஆணும் பெண்ணும் திருமணம் முடிக்க வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லவில்லை. மார்க்கப்பட்டுள்ள ஒரு பெண்ணும் மார்க்கப்பட்டுள்ள ஒரு ஆணும் திருமணம் செய்ய வேண்டும் என்று நான் இஸ்லாம் சொல்கிறேன். திருமணத்துக்கு முதல் நம்ம கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம், என்னுடைய மகளுக்கு வரக்கூடிய மணமகன் மார்க்கப்பட்டுள்ளவனாக இருக்க வேண்டும். என்னுடைய பிள்ளைகளுக்கு வரக்கூடிய துணைகள் மார்க்கப்பட்டுள்ளவர்களாக இருக்க வேண்டும். பேரண்ட்ஸ் யோசிக்கும். அப்ப நான் யோசிக்கிறேன், என்னுடைய மகளுக்கு வருகிற மணமகன் மார்க்கப்பட்டுள்ளவனாக இருக்கணும். அப்ப நான் என்ன பண்ணணும்? என்னுடைய மகளை மார்க்கப்பட்டுள்ளவளாக நான் வளர்க்க வேண்டும். என்னுடைய மகளுக்கு மார்க்கப்பட்டுள்ள கணவன் வர வேண்டும். ஆனால் இந்த மகள் வெஸ்டர்ன் டைப்ல இருக்கலாம். முரண்பாடு, இது சாத்தியப்படாது. அப்ப நானும் என்னுடைய பிள்ளையை மார்க்கப்பற்றோடு வளர்க்க வேண்டும். எனக்கு இந்த பிள்ளைக்கு தேடுற மணமகனையும் யாராக தேட வேண்டும்? மார்க்கப்பற்று. நம்முடைய சமூகத்தில் ஒரு கன்செப்ட் இருக்கிறது, ஊரில் உள்ளவங்களுக்கு தெரியும், அது பழையாக்களுக்கு. 1000 பொய் சொல்லி ஒரு திருமணம் முடித்து வையுது. இஸ்லாம் இதை அனுமதிக்கவில்லை. இஸ்லாம் இதில் தெளிவாக இருக்கிறது, திருமண விஷயத்தில் பொய் சொல்லக்கூடாது. சுப்ஹானல்லாஹ், புறம் பேசுறது நமக்கு முழுமையாக ஹராமாக்கப்பட்டுள்ளது. புறம் என்றால் என்ன? ஒருவர்கிட்ட இருக்கிற குறைய பேசுறது, அது பெரும் பாவம். ஆனால் திருமண விஷயத்தில் என்னிடம் வந்து, உதாரணமாக எக்ஸாம்பிளுக்கு சொல்றார், இவருடைய பையனை பத்தி ஒருவர் கேட்கிறார். நாங்கள் 2 பேரும் நல்லா க்ளோஸா பழகக்கூடியவர். எனக்கு அவருடைய குடும்பத்தை தெரியும், அவருக்கு என்னுடைய குடும்பத்தை தெரியும். அப்போ ஒருவர் வந்து கேட்கிறார், இவர் மகனை நாங்கள் மகளுக்கு திருமணம் முடிக்க விரும்புகிறோம், எப்படிப்பட்டவர் பையன் அப்படின்னு கேட்டால், எனக்கு தெரிந்ததையெல்லாம் நாம் சொல்ல வேண்டும், அல்லது நான் மௌனமா இருக்கேன். எனக்கு தெரியும் அவரோட பையன் ஷார்ட் டெம்பர்ண்டா திடீர்னு கோபப்படுவார், அல்லது வேறொரு எஃப்ஐஆர் அவனுக்கு இருக்கிறது, வேறொரு பெண்ணோடு தொடர்பு இருக்கிறது, அல்லது அவன் தொழுவதில்லை, அவனிடத்தில் மார்க்கம் இல்லை, எனக்கு தெரியும்.
நான் என்ன பண்றேன், 1000 பொய் சொல்லினால ஒரு திருமணத்தை வாழ்க்கை விஷயம் பெண்கள்கிட்ட திரிக்கு ஒரு இது என்ன ஒரு வகையான மனநிலை பாவம். எப்படியோ அந்த திருமணத்தை நம்ம முடிச்சு வச்சிருவோம் என்று சொல்லி பொய் சொல்லி திருமணம் முடிச்சு வைக்க பார்க்குறது. அப்படி அல்ல. அவர் வாழப்போகிறவர்கள் ரியாலிட்டி தெரியும். ஒரு மனிதன் ரியலாக வாழுகிற இடம் வீடு மட்டும்தான், மற்ற இடமெல்லாம் நடிப்பு தான். நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க இந்த ஃபேக்டர். வீட்டில் நம்ம எப்படியும் இருப்போம், என்னோட ரியாலிட்டி. ஆனா வெளியில வந்தா டீசெண்டா இருப்போம். நம்ம ஆணுடைய அவுரத்தொப்புல இருந்து முழங்கால் வரைக்கும் தான். ஆனா வெளியில இருந்த ஸ்மார்ட்டா ட்ரெஸ் பண்ணுவோம். நம்ம இயல்புல கடுமையாக ஜோக் அடிக்கிற ஒரு ஆளா இருப்போம். ஆனா ஒரு சபைக்கு போனோம் என்றால் நம்மளை கட்டுப்படுத்தி உட்கார்ந்துருவோம். நிறைய சாப்பிட்ற ஒரு டன் இருக்கும். ஆனா ஒரு சபையில போனா லிமிட்டா சாப்பிட்டுட்டு வருவோம். பெரிய கப்புல டீ சாப்பிட்ற ஸ்டைல் இருக்கும். ஆனா ஒரு சபைக்கு போனால் அங்க கொஞ்சமா டீ சாப்பிட்டுட்டு வருவோம். இப்படிதான் நம்முடைய ஸ்டைல். ஆனா வீட்டில ரியலாக வாழ்வோம். அப்ப இன் கோர்ஸ் ஆஃப் டைம் அவர் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது அவருடைய இயல்பு வரும். அந்த நேரத்தில் சொல்லுவார், முபாரக் மதனியை ஏமாத்திட்டார், அவர் என்னை ஏமாத்தி விட்டார். அது இன்னும் பிரச்சனைகளை உண்டாக்கும். அதனால ஃபர்ஸ்டுக்கே அவரை பற்றி எனக்கு தெரிகிற தகவல்களை நான் சொல்ல வேண்டும். அல்லது இது எனக்கு பெரிய தலையீடு மண்டபத்தை உண்டாக்கும் என்ன பண்ணணும், எனக்கு தெரியலன்னு இவரை யார்கிட்டையாவது விசாரிச்சுட்டு போங்கன்னு ஒதுங்கிடுவான். பொய்யை சொல்லி திருமணம் முடிச்சு கொடுக்க கூடாது. அது 2 சைடும் செய்யக்கூடாது. உங்களோட பிள்ளை வாழ வேண்டும், நீங்க சும்மா பில்டப் பண்ணக்கூடாது. சில இடங்களில் பார்க்குறோம், என்னுடைய பிள்ளைக்கு நன்றாக குர்ஆன் ஓத தெரியும், அரபிக் தெரியும், இப்படியெல்லாம் சொல்லுவாங்க. கல்யாணம் முடிச்சதுக்கு பிறகு இவர் ஒரு கிதாபை கொடுத்து படிண்டா, எனக்கு அரபு தெரியும்னு சொன்னது குர்ஆன் ஓதுறது தான், இந்த கிதாபு படிக்கிற அரபிக் இல்லை. இப்போ அவனுக்கு எதிர்பார்ப்பு ஏமாற்றம். ஃபர்ஸ்டுக்கே சொல்ல வேண்டியது அரபு தெரியாது, இங்கிலீஷ் மேனேஜ் பண்ண முடியும். நம்ம ஒரு இன்டர்வியூ போகலையே, வாழ போகிறோம். எனவே குடும்ப வாழ்க்கையில் அன்புள்ள சகோதர சகோதரிகள் பொய் சொல்லக்கூடாது. குடும்ப வாழ்க்கைக்கு போறதுக்கு முன்னாடி மணமகன் மணமகள் தேர்வு விஷயத்தில் பொய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நமக்கு ஒரு வாழ்க்கை கிடைக்கும், நம்மளோட பிள்ளைக்குரிய வாழ்க்கை கிடைக்கும். அதில் பதட்டப்படவும் தேவையில்லை. அகீதா இல்லாத மார்க்கம் தெரியாத ஒருவன் சொல்றான், இன்னாருக்கு இன்னார் என்று எழுதி வைத்தானே தேவன் அன்று என்று. ஆனா இதுதான் நம்மளோட அகீதா. அல்லாஹு தஆலா நமக்கு என்று எழுதிய சோடி வரும். ஏன்னா நம்ம டென்ஷனாக தேவையில்லை. கூடுதலாக நம்ம தடுமாற வேண்டிய அவசியம் இல்லை. பொய் சொல்லி ஏமாற்றி எல்லாம் திருமணம் முடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்ப நம்ம எதை பார்க்க வேண்டும் என்றால், இது ஒரு பிராக்டிக்கல் விஷயம். திருமணம் முடிக்காதவர்கள் இருந்தாலும் கவனத்தில் எடுங்க. திருமணம் முடிக்காத பிள்ளைகளை வைத்திருக்கிற பெற்றோரும் சீரியஸாக இதை உள்வாங்குங்கள். இதை சும்மா ஒரு பயானாக, ஒரு மதிப்பெண் கொடுக்கிற ஒரு ஸ்பீச்சாக மாற்றி விடாதீர்கள். கொஞ்சம் யோசித்து லைஃபுக்கு கொண்டு வர முயற்சி செய்யுங்கள். நான் பெண்களுக்கு சொல்றேன், உங்களுடைய பிள்ளையை படைத்தவன் அல்லாஹ், நீங்கள் பிள்ளையை பெற்றவர்கள். எல்லாருக்கும் தான், எஸ்பெஷலா பெண்களுக்கு சொன்னேன். பெண்கள் தான் கூட டென்ஷன் ஆகிறது, லேட் ஆகுதுன்னு டென்ஷன் ஆகுவான். நம்மளோட மகள் ஒன்றிற்கு 25 வயசு 28 வயசு இன்னும் திருமணம் முடிக்கல. பேரண்ட்ஸுக்கு ஸ்ட்ரெஸ். அது டெய்லி இதை உளறிட்டே இருப்பாங்க, மகளுக்கு இன்னும் கல்யாணம் முடிக்கல, இன்னும் மாப்பிள்ளை கிடைக்கல. நான் கேட்கிறேன் என்றால், அந்த பிள்ளையை பெற்றது நீங்கள், உங்களுக்கு எவ்வளவு அக்கறை அந்த பிள்ளை இல்லைன்னா? அப்ப பிள்ளையை படைத்தவனுக்கு எவ்வளவு அக்கறை இருக்கு? பிள்ளையை பெற்ற உங்களுக்கே இவ்வளவு அக்கறை என்றால், இந்த பிள்ளையை படைத்த அல்லாஹுக்கு எவ்வளவு அக்கறை அந்த பிள்ளை? இது ஒரு ஈமானோடு சம்பந்தப்பட்ட கேள்வி. இது கண்டிப்பாக அல்லாஹ் கைவிட மாட்டான். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வலா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ். அல்லாஹ்வுடைய கருணையில், இரக்கத்தில் நீங்கள் நம்பிக்கை இழக்க வேண்டாம். அல்லாஹ் இரக்கம் உள்ளவன், அர்ஹமுர் ராஹிமீன், அர் ரஹ்மானிர் ரஹீம். அவனுடைய அன்பில் நம்பிக்கை இழந்தால் அல்லாஹ் சொல்கிறான், இன்னஹு லா யயஸு மின் ரௌஹில்லாஹி இல்லல் கௌமுல் காஃபிரூன். அல்லாஹ்வுடைய அன்பில், அல்லாஹ்வுடைய இரக்கத்தில், அல்லாஹ்வுடைய கருணையில் நம்பிக்கை இழக்கிறவர்கள் காபிர்களே தவிர வேறு யாரும் இல்லை. அல்லாஹ்வை நம்பாதவன் அல்லாஹ்வுடைய அன்பில் நம்பிக்கை இல்லாமல் போகலாம்.
ஆனால் அல்லாஹை புரிந்து கொண்டு ஈமான் கொண்டிருக்கிற ஒருவன் அல்லாஹுடைய அன்பில், அது நோயாக இருக்கலாம், பொருளாதாரமாக இருக்கலாம், கல்வியாக இருக்கலாம், குழந்தை பாக்கியமாக இருக்கலாம், திருமணமாக இருக்கலாம், எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அவன் வெரி ஸ்ட்ராங்காக, மிக உறுதியாக இருப்பான். என்னுடைய ரப் என்னை கைவிட மாட்டான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிற ஒரு ஹதீஸுல் குதுஸி ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள், தேவண்டா வீட்டில் போய் எழுதி ஒட்டி கொள்ளுங்கள், லைஃபுக்கு தேவையான. அல்லாஹு தஆலா சொல்வதாக அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், அன இந்த அப்தி வன்னி பி, என்னுடைய அடியான் என்னை பற்றி எப்படி நினைக்கிறானோ அப்படி நான் அவனோடு நடந்து கொள்கிறேன். சுப்ஹானல்லாஹ். என்னுடைய அடியான் என்னை பற்றி எப்படி நினைக்கிறானோ அப்படி நான் இருக்கிறேன். இமாம் குர்துபி ரஹ்மஹுல்லாஹ் என்கிற பெரிய ஒரு இமாம் சொல்கிறார்கள், இதனுடைய அர்த்தம், உனக்கு ஒரு நோய் வருகிறது, நீ அந்த நேரத்தில் அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்கிறாய், யா அல்லாஹ் எனக்கு வயிற்றில் இப்படி ஒரு பிரச்சனை இருக்கிறது, நெஞ்சில் இப்படி ஒரு பிரச்சனை இருக்கிறது, குணப்படுத்தி என்று துஆ செய்கிறாய். துஆ செய்யும் போது உன்னுடைய மனம் சொல்லுகிறது, என்னுடைய ரப் எனக்கு சுகத்தை தருவார், நிச்சயமாக உன்னுடைய ரப் உனக்கு சுகத்தை தருவார். நீ வேலை இல்லாமல் அலைந்து கொண்டிருக்கிறாய், நீ உன்னுடைய ரப்பிடத்தில் தஹஜ்ஜுத்திலே எழும்பி துஆ கேட்கிறாய், யா அல்லாஹ் நான் வேலை இல்லாமல் அலைகிறேன், என்னோடு என்னுடைய மனைவியும் பிள்ளைகளும் இருக்கிறார்கள், என்னுடைய பெற்றோர் இருக்கிறார்கள், யா அல்லாஹ் எனக்கு ஒரு நல்ல வேலையை நீ தந்துவிடு என்று நீ கேட்கும் போது அல்லாஹ் தருவான் என்கிற அந்த எண்ணத்தோடு, நல்லெண்ணத்தோடு நீ கேட்டால் நிச்சயமாக அல்லாஹ் தருவான். இது ஈமானோடு சம்பந்தப்பட்ட விஷயம். அல்லாஹ்வை புரிந்து கொண்டவர்கள், ஈமானோடு இருக்கிறவர்கள் இதை ஜீரணிப்பார்கள். எனவே அன்புள்ள சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய அன்பில் நம்ம நம்பிக்கை இழக்க வேண்டிய அவசியம் இல்லை. நிச்சயமாக அல்லாஹு தஆலா உங்களோட பிள்ளைக்கு ஒரு சோடியை படைத்திருக்கிறான், அது வரும். அந்த சோடி உங்களுடைய பிள்ளைக்கு செட் ஆகலைன்னு சொன்னால் அதை பிரிச்சிருவான் அல்லாஹ். ஏதோ ஒரு முறையில் அல்லாஹ் பிரிப்பான் இன்ஷா அல்லாஹ். பிரிந்து விடுகிறது என்று நீங்க ஸ்ட்ரெஸ் ஆக தேவையில்லை, அது நலவுதான் இருக்கும். நான் சொல்லிட்டேன், நீங்கள் நம்ப வேண்டும், நீங்க உம்மா வாப்பா தான், நீங்கள் உங்களோட பிள்ளையை படைத்தவர்கள் அல்ல, படைத்தவன் அவன். நம்மள யாருக்கு சொந்தம்? அல்லாஹுக்கு. இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். இன்ன ஸலாத்தி வ நுசுகி வ மஹ்யாய வ மமாத்தி லில்லாஹி ரப்பில் ஆலமீன். இன்னல்லாஹ இஷ்தரா மினல் முஃமினீன அன்ஃபுஸஹும். மூமின்கள் ஒரு உயிர்களை அல்லாஹ் விலை கொடுத்து வாங்கி விட்டார். நம்ம அல்லாஹ்க்கு தான் சொந்தம். அதை ரியலா பார்க்கிறோம். இந்த இடத்தில் இருக்கிறவர்கள், சின்ன குழந்தைகளும் இருக்கிறார்கள். இன்னும் ஒரு 100 வருடத்திற்கு பிறகு இங்க இருக்கிற யாராவது இருப்போமா? எங்க போவோம்? யாரு நம்மட சொந்தக்காரனோ அவர்கிட்ட போயிடும். நம்ம சொல்லுவோம் என்னுடைய பிள்ளை, என்னுடைய பிள்ளை. திடீரென பிள்ளை நம்மளை விட்டு போயிடும். என்னுடைய தாய், என்னுடைய தந்தை, திடீரென அவர்கள் போய்விடுவார்கள். அவங்க எங்க போறாங்க? எல்லாரும் போக வேண்டியவனிடம் போகிறார்கள். இதுதான் யதார்த்தம். எனவே கடும் டென்ஷன் ஆகி, ஸ்ட்ரெஸ் ஆகி, சும்மா மனநோயாளியாகி, சும்மா நாமே நமக்கு நோய்களை தேடிக்கொண்டு, பொதுவாக ஸ்ட்ரெஸ் வந்தால் முதலாவது நமக்கு தூக்கம் கெட்டு போகும், அதுக்கு பிறகு பசிக்காது. ஸ்ட்ரெஸ் வர ஒரு ஆளுக்கு இந்த சிம்டம்ஸ் யாருக்கு இருக்கோ அவர்கள் ஸ்ட்ரெஸ்ல இருக்கிறாருன்னு முடிவெடுத்துக்கொள்ளும். ரெகுலர் தூக்கம் இல்லை, ஒழுங்கான சாப்பாடு சாப்பிட விருப்பம் இல்லை, ஸ்ட்ரெஸ்ல. பிறகு அது டிப்ரெஷன் ஆகி அதுக்கு பிறகு அவருக்கு பல நோய்கள் வரும். சில நேரங்களில் அவர் கடுமையாக பலவீனம் அடைவார். கேஸ்ட்ரிக், அதுபோல அல்சர், மிக்ரைன், பைல்ஸ் இஷ்யூ, அனல் ஃபிஸ்டுலா, ஜோயிண்ட் பெயின், இப்படியான நோய்கள் எல்லாம் ஸ்ட்ரெஸ்ஸால் ஏற்படக்கூடியவை. சும்மா நம்ம நோயாளியாகும் போய் பார்த்து ஒன்றும் இல்லாமல் இருந்து நம்ம போய் பிளட் ப்ரெஷர் பார்த்தோம்னா ஹையா இருக்கு. ஸ்ட்ரெஸ். எதுக்கு ஸ்ட்ரெஸ்? சைக்காலஜியில் ஒரு தியரி சொல்லுவார்கள், புட் த கிளாஸ் டவுன்.
இந்த பாட்டிலில் நான் இப்படியே வச்சுட்டு பேசிக்கொண்டிருக்கிறேன். என்ன நடக்கும்? டைம் போக போக வலிக்க ஆரம்பிக்கும் கை. அதுபோல இந்த கையெல்லாம் திமிர்க்கும். பெஸ்ட் என்ன? கீழே வச்சுட்டு பேசிட்டு இருக்கிறேன், ஒரு பிரச்சனையும் இல்லை. இப்போ நம்ம சும்மா சிம்பிளான ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்றேன். நான் நைட்டில் யூரின் போக வேண்டும் என்ற ஒரு ஃபீலிங் வரும். போய் மாச்சல் பார்க்காம சிரமம் பார்க்காம போய் யூரின் போய் வந்து தூங்கினோம்னா ரிலாக்ஸாக தூங்கலாமா இல்லையா? யூரின் போக அந்த பெட்டு, அந்த எலும்பு மாச்சல், சிரமம், இப்படியான சூழ்நிலைகளில் நம்ம என்ன பண்றோம்? அதை அடக்கிட்டு யூரின் போகாம தூங்குறோம். தூக்கம் வருதா? இல்லை. தூங்குவோம், திடீரென முழிப்பு வரும். சிலருக்கு கனவுல பெட்டில் வெட் பண்ற மாதிரி எல்லாம் வரும், யூரின் போற மாதிரி எல்லாம். அப்போ போய் யூரினை பாஸ் பண்ணிட்டு வந்து தூங்கினோம்னா ரிலாக்ஸா தூங்கலாம். இதுதான் லைஃப் தியரி. பிரச்சனையை தூக்கி வைத்துக் கொண்டிருக்காதீர்கள். நிம்மதி இழந்து. எவ்வளோ காசு இருக்கு நம்மகிட்ட, எவ்வளோ அழகான வீடு இருக்கு, எவ்வளோ பிள்ளைகள், நமக்கு குழந்தைகள் சிறுவர்கள் வீட்டில் இருக்கிறாங்க, எவ்வளோ உணவு இருக்கு. இதெல்லாம் எப்போ என்ஜாய் பண்றது? பிரச்சனையை தூக்கி கொண்டிருந்தால் சும்மா ட்ரெஸ் தான் போடுவோம். அந்த ட்ரெஸ் நம்ம விலை கூட கொடுத்து ஒரு என்னது பிராண்டட் ஷர்ட் வாங்குகிறோம், பிராண்டட் அபாயா வாங்குகிறோம் என்று சொன்னால் அதை போட்டு நம்ம என்ஜாய் பண்ணணும். ஃபர்ஸ்ட்டுக்கு நம்ம அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் எனக்கு இப்படி ஒரு நியமத்தை தந்திருக்கிறான். இப்போ ஸ்ட்ரெஸ்ல இருக்கிறவங்க உடுப்பாங்க, நம்ம மைண்ட் இருக்காது. சாப்பிடுவாங்க, டேஸ்ட் பார்க்க மாட்டாங்க. தூங்குவாங்க, கெட்ட கெட்ட கனவுகள் காண்பார்கள். ரைட்? அன்புள்ள சகோதர சகோதரிகளை, சிம்பிளாக பிரச்சனைகள் அப்படி ஓரம் காட்டிட்டு அல்லாஹ் கிட்ட பொறுப்பு கொடுத்துட்டு வாழுங்க. அல்லாஹ் நல்ல ஹைர தருவார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா வீட்டுக்கு போறாங்க. எதுக்கு? தாஸியாவுக்காக. உம்மு சலமாவோட ஹஸ்பண்ட் வஃபாத் ஆயிட்டார். வஃபாத்தான உடனே தாஸியா பண்றதுக்கு, ஆறுதல் சொல்றதுக்காக வீட்டுக்கு போனாங்க. போய் உம்மு சலமாவுக்கு சொல்றாங்க, நீ இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், அல்லாஹும்ம அஜுர்னி ஃபீ முஸீபத்தி வ அக்லிஃப் லி கைரம் மின்ஹா அல்லது வக்லுஃப் லி கைரம் மின்ஹான்னு ஓதுன்னு சொன்னாங்க. என்ன அர்த்தம்? இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், நிச்சயமாக நாங்கள் அல்லாஹ்வுக்குரியவர்கள், அல்லாஹ்விடமே போக வேண்டும். அல்லாஹும்ம அஜுர்னி ஃபீ முஸீபத்தி, யா அல்லாஹ் இந்த முசீபத்தில் எனக்கு கூலியை கொடு, நன்மையைத்தா. வக்லுஃப் லி கைரம் மின்ஹா, இதை விட சிறந்த ஒன்றை எனக்கு, இதற்கு பதிலாக நீ தந்துவிடு. இந்த துவாவை கேட்ட உடனே உம்மு சலமா சொல்லுகிறார், உண்மையாக அவங்க நல்ல ஒரு ஹஸ்பண்ட் வைஃப், மிக இறுக்கமான கணவன் மனைவியாக இருந்தவர்கள். என்னுடைய கணவனை விட ஒரு சிறந்த கணவனா கற்பனை பண்ண முடியுமா? இருந்தாலும் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள் என்பதற்காக நான் அந்த துவாவை ஓதினேன். இதான் முடிந்தது. ப்ரொபோசல் வருகிறது. எங்கிருந்து வருது ப்ரொபோசல்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து ப்ரொபோசல் வருகிறது. உம்மு சலமா யார் வைஃப்? சுப்ஹானல்லாஹ், இந்த உலகத்தில் மிக சிறந்த மனிதருடைய வைஃபாக அல்லாஹ் ஆக்குகிறான். இதுதான் லைஃப். இது பிரச்சனையோட மண்டையில தூக்கி வச்சுட்டு எப்பவுமே பிரச்சனையோடு வாழ வேண்டும், முரண்பாட்டோடு வாழ வேண்டும், சிக்கலோடு வாழ வேண்டும். உண்மையா இது ஒரு அர்த்தமில்லாத ஒரு விஷயம். நல்லா யோசிச்சு, தனிமையில உட்கார்ந்து யோசிங்க. இந்த பிரச்சனைகளை தூக்கி கொண்டு வாழுகிறவர்களிடத்தில் நான் சொல்லுகிறேன், கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, என்ன மீனிங் இந்த லைஃப். எனவே அன்புள்ள சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் இரக்கம் உள்ளவன், அல்லாஹ் தான் படைத்தவன். அவன் கண்டிப்பாக நம்முடைய பிள்ளைக்கு பொருத்தமான சோடியை தருவான் என்ற நம்பிக்கையோடு நீங்கள் தேடுங்கள். நீங்க தேடாட்டியும் மாப்பிள்ளை வரும் இன்ஷா அல்லாஹ். நீங்க தேடாவிட்டாலும் பொன் வரும். இதுதான் அல்லாஹ்வுடைய சிஸ்டம். ரிஸ்க், மாப்பிள்ளையின் ரிஸ்க் தான், பொண்ணும் ரிஸ்க் தான், குழந்தையின் ரிஸ்க் தான், கல்வியின் ரிஸ்க் தான், சாப்பாடும் ரிஸ்க் தான். அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்றான்? வமா மின் தாப்பத்தின் ஃபில் அர்தி இல்லா அலல்லாஹி ரிஸ்குஹா. பூமியில் வாழக்கூடிய எந்த ஒரு உயிரினமாக இருந்தாலும் அதற்குரிய ரிஸ்க் யார்கிட்ட இருக்கு? அல்லாஹ் கிட்ட இருக்கு. அல்லாஹ் கிட்ட இருக்கல, அல்லாஹ்வின் மீது பொறுப்பு, கடமை. நானே என்னுடைய கடமையை பெர்ஃபெக்டா செய்ய விரும்புகிறேன். நம்ம ஒவ்வொருவரும்
நம்முடைய கடமை விஷயத்துல சின்சியரா இருப்போமாம். அப்ப ரப்புல் ஆலமீன் அவனுடைய கடமையில் எப்படி இருப்பான்? அவன் பொறுப்படுத்தி விட்டான், உனக்கு ரிஸ்க் தருவது நான் தான். சுப்ஹானல்லாஹ். பலஸ்தீனத்தில் இஸ்ரேல் கடுமையாக அப்பப்போது தாக்குகிறது. வீடுகள், பள்ளிவாசல்கள், ஸ்கூல்கள், ஹாஸ்பிட்டல்கள் எல்லாம் உடைத்து தரமட்டமாக்கப்படுகின்றன. தந்தைகள், தாய்கள் கொலை செய்யப்படுகிறார்கள், ஷஹீதாக்கப்படுகிறார்கள். பச்சிளம் குழந்தைகள் உயிரோடு இருக்கிறார்கள். உம்மாவும் இல்லை, வாப்பாவும் இல்லை. வீடியோஸ் பார்க்கும்போது நமக்கு தனியிருந்து பார்த்தாலும் அழுகை வருகிறது. ஆனால் சுப்ஹானல்லாஹ், அந்த பிள்ளைகளுக்குரிய ரிஸ்க் பிரான்சிலிருந்து போகிறது. அந்த பிள்ளைகளுக்குரிய ரிஸ்க் இந்தியாவிலிருந்து போகிறது. அந்த பிள்ளைகளுக்குரிய ரிஸ்க் கொழும்பிலிருந்து போகிறது. என்ன செட்டப் இது? அந்த பிள்ளைகள் வந்தார்களா? நம்மகிட்ட ரிஸ்கை தேடி அந்த பிள்ளைகள் பிரான்ஸுக்கு வந்தார்களா? இல்லை. அப்ப எப்படி போனது? எங்கிருந்தது அவர்களுடைய ரிஸ்க் அல்லாஹ் அனுப்பி வைத்திருக்கிறார். இதுதான் என்னுடைய உங்களுடைய நிலை. முயற்சி செய்வது நம்முடைய கடமை, ஆனால் ரிஸ்கை தருவது அல்லாஹ்வுடைய பொறுப்பு. அந்த அடிப்படையில் தெளிவாக இருங்கள். உங்களுடைய பிள்ளைக்கு மாப்பிள்ளை பெண் கடுமையா டென்ஷன் ஆகி தடுமாற வேண்டிய அவசியம். அப்ப நீங்க தேடும் போது எப்படி தேடுங்க என்றால், பணக்காரன், சொத்து, படிப்பு, ஜாப், இதை பேஸ் பண்ணி தேடாதீர்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொதுவாக ஆண்களுக்கு தான் சொல்றாங்க, நீ மணமகளை தேடு. ஆண்களை பார்த்து, யா மஅஷர ஷபாப், வாலிபர்களே நீங்க திருமணம் முடியுங்கள். அதே போல சொல்கிறார்கள், துன்கஹுல் மர்அத்து லிஅர்பா, ஒரு பெண்ணை இந்த உலகத்தில் 4 நோக்கங்களுக்காக திருமணம் முடிக்கிறார்கள் மக்கள். அவளுடைய அழகுக்காக சிலர் அவளை திருமணம் முடிக்கிறார்கள். அவளுடைய பொருளாதாரத்திற்காக சிலர் அவளை திருமணம் முடிக்கிறார்கள். அவளுடைய குடும்ப கௌரவத்திற்காக திருமணம் முடிக்கிறார்கள். சிலர் அவளிடம் இருக்கிற மார்க்கத்திற்காக அவளை திருமணம் முடிக்கிறார்கள். இந்த 4 செய்தியையும் சொல்லிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களை நேசிக்கிற, அவர்களை நம்பி இருக்கிற வாலிபர்களுக்கு சொல்லுகிறார்கள், ஃபவ்ஃபர் பிதாத்தி தீன் தரிபத் யதாக், மார்க்கப்பட்டுள்ளவனை நீ மார்க்கப்பட்டுள்ளவளை, மார்க்கப்பட்டுள்ள பெண்ணை நீ மணந்து கொள், வாழ்வில் வளம் பெறுவார் என்றார். தரிபத் யதாக். அப்ப நமக்கு வார மணமகள் எப்படி இருக்க வேண்டும்? மார்க்கம் உள்ளவளாக இருக்க வேண்டும். மணமகன், இதா அதாக்கும் மன் தர்தௌன தீனஹு வ குலுகஹு, கவனிங்க இந்த ஹதீஸ. இதா அதாக்கும் மன் தர்தௌன தீனஹு வ குலுகஹு ஃபஸுவ்விஜு, மார்க்கமும் ஒழுக்கமும் உள்ள, மார்க்கமும் நல்ல குலுக்கும் பண்பாடும் உள்ள ஒரு மணமகன் உங்களுடைய பிள்ளையை திருமணம் கேட்டு வந்தால் அவனுக்கே அவளை திருமணம் முடித்துக் கொடுங்கள். வ இல்லா தக்குன் ஃபித்னத்துன் ஃபில் அர்தி வ ஃபஸாதுன் அரித், அப்படி நீங்கள் செய்ய தவறினால் பூமியில் ஃபித்னாவும் ஃபஸாதும் தான் உண்டா. ஃபித்னா ஃபஸாதுன்னா குடும்பத்துக்குள்ள பிரச்சனை. இங்க மணமகளை சொல்லும் போது என்ன சொன்னாங்க? மார்க்கப்பட்டுள்ள பெண்ணை நீ மணந்து கொள். மணமகனுக்கு என்ன சொன்னாங்க? மார்க்கமும் பண்பாடும். நல்ல பண்பாடு ஆணிடம் இருக்க வேண்டும். வெறும் மார்க்கம், சிலர் நம்ம எப்படி பார்க்குறோம்னா பெரிய தாடி, ரைட், ரொம்ப பேணுதல், அப்படி பார்ப்போம். சொல்லுவாங்க நம்மகிட்ட, மாஷா அல்லாஹ் அந்த பையன் நல்ல மார்க்கத்தில் கடும் பேணுதலானவர், நிமிர்ந்தும் பெண்களை பார்க்க மாட்டார். அந்த இது மாத்திரம் போதாது, அவரிடத்தில் என்ன இருக்க வேண்டும்? நல்ல அஹ்லாக்கும் இருக்க வேண்டும், நல்ல பண்பாடு இருக்க வேண்டும். வீட்டை வாரவங்களை வெல்கம் பண்றது, சிரிக்கிறது, உதவி செய்கிறது, மன்னிக்கிறது, விட்டு கொடுக்கிறது, பெண்களுடைய இயல்புகளை புரிந்து அதற்கு ஏற்ப நடப்பது. அவர் தாயோடு இருக்கும்போது தாயில் அன்பு காட்டுவார், இரக்கம் காட்டுவார். உடன் பிறந்த சகோதரிகளோடு அன்பாகவும் இரக்கமாகவும் இருப்பார், அவர்களை புரிந்து கொள்வார். என்னுடைய தாயாக இருந்தாலும் என்னுடைய சகோதரிகளாக இருந்தாலும் அவர்கள் யாரு? பெண்கள். பெண்களுக்கு என்று சில இயல்புகளை அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் சொல்லுகிறார்கள். இப்ப நான் இந்த இடத்துல வந்து பெண்கள் இப்படி இந்த எக்ஸ்பீரியன்ஸை வச்சு சொன்னா சில நேரம் பெண்கள் போக விட மாட்டாங்க. அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் சொன்னா கேட்டுத்தான் ஆக வேண்டும்.
அல்லாஹ் குர்ஆனில ஆண்கள் அர்ரிஜாலு கவ்வாமூன அலன் நிசா, பெண்களை நிர்வகிக்கிறவர்கள் ஆண்கள் என்று அவர்களிடத்துல கொஞ்சம் கூடுதல் ஆளுமையை கொடுத்து விட்டு, பர்சனாலிட்டி கூட அவங்கள்ட்ட கொடுத்து விட்டு, பெண்களை பற்றி அல்லாஹுடைய தூதர் சொல்லும் போது ஹுலிக்ன மின் திலா, பெண்கள் வளைந்த விலா எலும்பிலிருந்து படைக்கப்பட்டவர்கள். பெண்கள் முதல்ல அல்லாஹ் படைச்சது யார? ஆதம் அலைஹிஸ்ஸலாம். அவர்களுடைய விலா எலும்பிலிருந்து படைக்கப்பட்டவர்கள் தான் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம். அதுதான் சொன்னாங்க ரசூலுல்லாஹ், வளைந்த விலா எலும்பிலிருந்து படைக்கப்பட்டவர்கள். நீ ஒரே அடியாக அந்த விலா எலும்பை நிமிர்த்தி ஸ்ட்ரைட்டாக வைக்க விரும்பினால் கசர்தஹு, அதை நீ உடைத்து விடுவாய். உடைச்சா முறை அவுட், யூஸ் பண்ணல. அப்ப பெண் இயல்பில் வீக்கானவர். அதை நீங்க பெண்கள் ஏற்றுக்கொண்டு தானோ. நான் சொன்ன என்னோட கோவிங்க, இதை சொன்னது அல்லாஹுடைய தூதர். வளைந்த விலா எலும்பு, அந்த கோணல் கொஞ்சம் இருக்கும். அதே போல சாட்சியம் விஷயத்துல சொல்லும் போது ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார், நாகிசாத்து அக்ல், புத்தி குறைய. இந்த கூடுதலான பெண்கள் சென்சிட்டிவ், இமோஷனல், சென்சிட்டிவாக இருப்பார்கள், இமோஷனாக இருப்பார்கள். அப்ப இமோஷன், நீங்க ஒரு ஒரு கிஃப்டை கொடுத்து பாருங்க, அதுல ரியாக்ஷன் ஒரு மாதிரி. ஒரு உதவி செய்து பாருங்க, ரியாக்ஷன் டிஃப்ரெண்ட். அது யார்? என்னுடைய மனைவி, என்னுடைய தாய், என்னுடைய சகோதரி, யாராக இருந்தாலும் பெண்களுடைய ஒரு சில விதிவிலக்காக இருக்கலாம். விதிவிலக்கானதெல்லாம் பொது சட்டத்துக்குள் வராது. அது விதிவிலக்கு எக்ஸெப்ஷனல். ஆனா பொதுவாக பார்த்தீர்களாக இருந்தால் பெண்கள் இமோஷனல் டைப். நமக்கு இந்த உலகத்துல நம்மட ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் உம்மத்தில 6 பெண்களை நம்ம பெருசா பார்ப்போம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மனைவிமார், அவங்களை பாருங்களேன். ஒரு கட்டத்தில் அல்லாஹ்வே சொல்லிட்டான், நீங்க வாழ்றண்டா வாழுங்க, இல்லைண்டா எல்லாரும் அவரை விட்டுட்டு போங்க. என்ன அப்படி ஒரு டிஸ்டர்ப் பண்ணினான். ஆயிஷா சொல்லுவார், ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் அடிக்கடி ஹதீஜா ஹதீஜா ஹதீஜான்னு பேசுறதை பார்த்தா எனக்கு ரோஷம் வரும். ரசூலுல்லாஹ் அவரோட கடும் அன்பு, யாரோட? ஆயிஷாவோட. இருந்தாலும் மௌத்தான ஹதீஜா, சுப்ஹானல்லாஹ், அந்த ஹதீஜா ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் அதாவது ரசூலாக வருவதற்கு முதல் வைஃபாக வந்தவர்கள். ரசூலா வந்ததுக்கு பிறகு அவர்களுடைய வலது இடது அவர்களுடைய முழு லைஃபாகவும் இருந்தவர்கள் ஹதீஜா. அப்படியான ஹதீஜாவை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நினைக்கிறார்கள். நினைப்பது ஆயிஷாவுக்கு ஒரு ஜலசை ஏற்படுத்துது. சுப்ஹானல்லாஹ், இதுதான் பெண். இதை புரியணுமா? இதை ஃபர்ஸ்ட்டுக்கு புரிஞ்சிட்டு குடும்ப வாழ்க்கைக்குள்ள போனா அவனுக்கு விட்டு கொடுக்க முடியுமா முடியாதா? மன்னிக்க முடியுமா முடியாதா? மேனேஜ் பண்ண முடியுமா முடியாதா? நம்ம என்ன செய்யறோம்னா, உதாரணமாக நான் ஸ்ரீலங்காவில் மதரசாவில் ஓதிருக்கிறேன், அரபு கல்லூரியில், மதீனா யூனிவர்சிட்டியில் படிச்சிருக்கிறேன். அதுக்கு பிறகு இந்தியாவில் படிச்சிருக்கிறேன். ரைட், பல நாடுகளுக்கும் போய் வாரன், PhD வரையும் படிச்சிருக்கிறேன். நான் பலருடையும் பழகி இருக்கிறேன், அரசியல் தலைவர்களோடு, ஆன்மீக தலைவர்களோடு பலருடையும் பழகி இருக்கிறேன். என்னுடைய மனைவியுடைய உலகம் எது? அவங்க ஒரு லிமிட்டட் ஊர்ல படிச்சது, அவ்வளவுதான். அடுத்தது அவங்களோட உலகம் எது என்று கேட்டால் வீடும் அவங்களோட அந்த சரௌண்டிங்கில் உள்ளவர்கள். இப்ப என்னை போல என்னுடைய மனைவி இருக்க வேண்டும் என்று நான் எதிர்பார்த்தால் சாத்தியப்படுமா? என்ன போல திங்க் பண்ண வேண்டும், என்னை போல பிரச்சனைகளை சால்வ் பண்ண வேண்டும், என்ன போல மற்றவர்களோடு பழக வேண்டும் என்று நினைத்தால் நான் தோல்வி. அப்ப எனக்கு தெரிய வேண்டும் என்றால், என்னுடைய மனைவி என்பவர் என்னிடம் அமானிதமாக ஒப்படைக்கப்பட்டவர். எனவே அவங்க வளைந்த விலா எலும்பு, புத்தி குறைய, மார்க்கமும் குறைய, எனவே அதுக்கேற்ற முறையில் நான் நடக்க வேண்டும் என்பதை நான் புரிந்து திருமண வாழ்க்கைக்குள் போனால் அல்ஹம்துலில்லாஹ் எனக்கு மேனேஜ் பண்ண முடியும். 100% ஃப்ரீக்குவன்சி செட் ஆகுவது திருமண வாழ்க்கையில் கிடையவே கிடையாது. கொஞ்சம் கொஞ்சம் நடிப்பு தான். சமாளிச்சுட்டு போறான். சில நேரம் சமைப்பாங்க, நம்மளோட வாய்க்கு எடுக்கலாம் இருக்கும், மஷா அல்லாஹ், டிலிஷியஸ், வண்டர்ஃபுல்.
என்று மனைவி நம்பிடுவாங்க, உண்மையாக தான் சொல்றாங்க. ரைட், இப்படி சமாளிச்சுட்டு போக வேண்டியதான். அதே நேரத்தில் பெண்களும் புரிந்து கொள்ள வேண்டும், ஆண்கள் யார். நம்மளை கல்யாணம் முடிக்க வரான சும்மா ஒரு பரதேசியாக அவன் வரவில்லை. அவன் ஒரு ஆண் மகன். அல்லாஹ் குர்ஆனில் சொல்லும் போது அர்-ரிஜாலு கவ்வாமூன அலன் நிஸா, பெண்களை நிர்வகிக்கிறவர்கள் ஆண்கள் என்று சொல்லி காட்டுகிறார். ஒரு நல்ல மனைவிக்குரிய அடையாளம் என்ன? ஹிஜாப் அணிந்து ஃபேஸ் கவர் பண்ணி அந்த நேரம் கையில தஸ்பமணியை வைத்து உருட்டி கொண்டிருப்பவரா நல்ல மனைவி? பார்த்த நோன்பு, எப்ப பார்த்தாலும் தொழுகை, இது நல்ல மனைவி அல்ல. அது ஒரு நல்ல மூமின். நல்ல மனைவிக்கு அடையாளம் என்ன தெரியுமா? இதா நவர்த்த இலைஹா சர்ரத்க, கணவனாகிய நீ அவளை பார்க்கும் போதெல்லாம் அவள் உனக்கு மகிழ்ச்சியை தருவாள். இந்த டெக்னிக் பெண்கள்கிட்ட இருக்கணும். மகிழ்ச்சியை தருவது என்பது 2 வகையில் இருக்கிறது. ஒன்று, ஹஸ்பண்ட் வரும்போது ஓடி போய் சிரித்த முகத்தோடு வாங்க சலாம் சொல்லி உள்ள கூப்பிடுறது. 100% ஆழ்மனதில் இருந்து இல்லாட்டியும் கொஞ்சமாவது இப்படி பண்ணணும். இது சின்ன சின்ன பிரச்சனைக்கெல்லாம் மூஞ்சி ஒரு மாதிரியா மாறிடும். அதுவும் அழகான பெண்கள் டெரரா மாறின எப்படி இருக்கும்? அப்ப பார்க்க பிடிக்காது, வெறுப்பு வந்துடும். அன்புள்ள சகோதரிகளை, திருமணம் முடிக்காத பிள்ளைகள் இருந்தா சொல்றேன், உங்களோட தாய்மாரும் பிள்ளைகளுக்கு சொல்லிடுங்க, ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் இஸ் பெஸ்ட். ஆரம்பத்தில் நீங்கள் உங்களுடைய கணவனை வென்று கொள்ள வேண்டும். உங்களுக்கு முடியும். அல்லாஹ் உங்கள்கிட்ட ஒரு அற்புதமான சக்தியை தந்திருக்கிறான். குர்ஆன்ல சொல்ல, நான் என்ற கற்பனையில சொல்லல. இந்த உலகத்தில் ஆக மோசமான ஒரு மனிதன் என்று நீங்கள் சொல்வதாக இருந்தால் யாரை சொல்லுவீங்க? யாரை சொல்லுவீங்க? ஃபிரௌன். அந்த ஃபிரௌனையே மடக்கி போட்டாலே யாரு? வைஃப், பொம்பளை. அல்லாஹ் அப்படி ஒரு பவரை வைத்திருக்கிறான். ஆனா பொம்பளைகளுக்கு விளங்குது இல்லை, சும்மா உணர்ச்சி வசப்பட்டு ஆரம்பத்திலே கவுத்துடுறாங்க, ஃபெயிலியர் ஆயிடுறாங்க. இது அல்லாஹ் எதுக்கு சொல்றான்? ஃபிரௌன் அவனுக்கு கிடைத்த தகவலின்படி ஒரு நபி பிறக்க போகிறார் என்பதை வைத்து பிறக்கிற குழந்தைகளை எல்லாம் கொலை செய்கிறான். விட்ட போறான், குழந்தை கிடைச்சாச்சு, தூக்கி பார்க்குறாங்க அவனுடைய இராணுவம். பார்த்த ஆண் குழந்தைன்ற உடனே குர்ஆன்ல அல்லாஹ் சொல்கிறான், யுதப்பிஹூன அப்னாஅஹும் வயஸ்தஹியூன நிஸாஅஹும், ஆண்களை அறுக்கிறார்கள், பெண்களை உயிரோடு விடுகிறார்கள். இப்படி இருக்கும்போது தான் 2 பேரும் பீச்சுக்கோ ஆத்துக்கோ போகும்போது பொட்டி வருகிறது. தொடர்ந்து பார்த்தா அழகான ஒரு ஆண் குழந்தை. வைஃப் கன்வீனியன்ஸ் பண்றாங்க. கன்வீன்ஸ் பண்ணி வீட்டுக்குள்ளேயே யாருக்கும் தெரியாம அந்த ஆண் குழந்தையை கொண்டு வந்து சேர்த்தாங்களா இல்லையா? முடியும். பெண்களால் கொஞ்சம் உணர்ச்சி வசப்படாம அவசரப்படாம ஹேண்டில் பண்ணினா உங்களோட கணவனை உங்களுடைய கைக்குள் நீங்கள் போட்டு வைத்துக் கொள்ளலாம். அது வெளியில் உள்ள சிலருக்கு பிடிக்காம இருக்கும், மாமியாருக்கு பிடிக்காம இருக்கும், மச்சினிச்சிமாருக்கு பிடிக்காம இருக்கும், நாத்தனாருக்கு பிடிக்காம இருக்கும். இருந்தாலும் நமக்கு தேவை நம்மளோட ஹஸ்பண்ட் தான், நம்ம கட்டி வைக்கலாம். ஆனா பெண்கள் கொஞ்சம் அவசரப்படுறாங்க. அப்போ கணவன் வீட்டை வரும்போது சிரித்த முகத்தோடு என்ன பிரச்சனை இருந்தாலும் பல டைம்ல நடிக்கிறோமா இல்லையா? அப்ப வீட்டுக்குள்ள வரும்போது நடித்து சிரித்தவனை வரவேற்பது. அதான் நீ அவளை பார்த்தால் உனக்கு மகிழ்ச்சி வரும். உண்மையில அன்புள்ள சகோதரிகளே, ஒரு ஆண் இந்த காலத்துல மிகப்பெரிய ஸ்ட்ரெஸ்ஸோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அவன் வேலை செய்யற இடத்துல ஸ்ட்ரெஸ், ரோட்ல உங்களுக்கு தெரியும், ஒரு டிரைவிங் பண்றதே பெரிய ஒரு ஸ்ட்ரெஸ், பார்க் பண்றது ஒரு ஸ்ட்ரெஸ், கடன், வேற வேற பிரச்சனைகள். ரைட்? இப்போ அவர் பிரான்ஸ்ல இருக்கிறாருன்னு ஊரில் உள்ள அத்தனை பேரும் அவர்கிட்ட எதிர்பார்ப்பாங்க, குடும்பத்தில் உள்ளவர். பல ஸ்ட்ரெஸ்ஸோடு அவர் வீட்டுக்கு வரும்போது உங்களுக்கு கேஸ் தீர்ந்த பிரச்சனை, பால் மாத்திருந்த பிரச்சனை, உங்களுக்கு ரைஸ் இல்லாத பிரச்சனை, இதை ஒரு பெரிய இஷ்யூவாக எடுக்கக்கூடாது. வந்தால் பார்க்கும்போது மகிழ்ச்சியை தர வேண்டும். இதான் நல்ல சாலிஹான மனைவிக்குரிய அடையாளம். 2வது, மகிழ்ச்சியை தருவது நம்முடைய அப்பியரன்ஸ், தோற்றத்திலும் இருக்க வேண்டும். அதிகமான பெண்கள் வீட்டை விட்டு வெளியேறும் போது ட்ரெஸ் பண்றதுக்கு பெரிய ஒரு டைம் எடுக்குமோ. முதலாவது எதை சூஸ் பண்றது, எதை உடுக்கிறது,
எப்படி உடுப்பது. ஆனா வீட்டில் வெரி கேஷுவலா இருப்பாங்க. ஒரு குடும்பவியலாளர் சொல்லுகிறார், ஒரு நான் முஸ்லிம், அவர் சொல்லுகிறார், ஒரு நல்ல மனைவி எப்படி இருப்பாள்னா ஒவ்வொரு நாளும் தன்னுடைய கணவனுக்கு முன்னால் புது மணப்பெண்ணை போன்று இருப்பாள். அவனுக்கு பிடிக்கும். அப்ப அவன் வேற யாரையும் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ரைட்? அவன் உங்களை ரசிப்பான், உங்களோட சுற்றி சுற்றி வருவான். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொல்லி தந்துட்டாங்க இத. நல்ல மனைவி இதா நவர்த்த இலைஹா சர்ரத்த. இரண்டாவது விஷயம், வைதா அமர்த்தஹ அதாஅத்க. நீ அவளுக்கு ஒரு நல்ல விஷயத்தை சொன்னால் உடனே கேட்பாள், கேட்டு கட்டுப்படுவாள். இப்ப என்ன பண்ணு கொடுக்குறாங்கன்னு சொன்னால் அந்த ஈக்குவலிட்டி, ஆணுக்கு பெண் சரிநிகர் சமானம், இதை சொல்லி கொடுத்துட்டு அந்த ஸ்கூல்ல படிக்கிற நேரம், காலேஜில் படிக்கிற நேரமே வருது, நானும் மனுஷன் தானே, எனவே அவர் எப்படி எனக்கு ஆர்டர் போடுவார் அப்படி நினைக்கிறாங்க. அப்படி இல்லை. கணவன் மார்க்கம், நமக்கு முக்கிய மார்க்கம் குர்ஆன் சுன்னா, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றதான் வெல்லும், கடைசியில் வெற்றி அடையும், மற்ற தியரிகள் எல்லாம் தோத்து போகும். அப்போ ஒரு நல்ல கணவன் உங்களுக்கு நல்ல ஒரு விஷயத்த, எங்களோட உம்மோட வீட்டுக்கு போவாங்கன்னா வாரம் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், சில மாமியார் டோர்ச்சர் பெருசா இருந்தா கஷ்டமா தான் இருக்கும். ஆனா அவர் கூப்பிடும் போது நம்ம போறது. ஒரு பயானுக்கு போகும்போது கூப்பிட முடியாதுன்ற உடனே எடுத்தெடுப்புல ஆர்கியூமெண்ட்டுக்கு இறங்க கூடாது. ஃபர்ஸ்ட்டுக்கு இந்த ஆர்கியூமெண்ட்டுக்கு இறங்குறதுனால தான் முரண்பாடுகள் ஃபர்ஸ்ட்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. நான் சொன்னேன் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் இஸ் பெஸ்ட். அப்ப ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் பேடாக இருந்தால், அதே பிறகு பொதுவாக இயல்பா உள்ளது, நம்ம ஒரு கடைக்கு போய் ஒரு பர்ச்சேஸ் பண்ண போறோம், அந்த அந்த கடையில் உள்ள முதலாளி, அந்த வியாபாரி நம்மளோட நடந்து கொள்ற முறை நமக்கு பிடிக்கல, செகண்ட் டைம் போக பார்ப்போமா? இல்லை, நமக்கு பிடிக்காது. ஒரு டாக்ஸியில போறதாக இருந்தா கூட ஒரு டாக்ஸி டிரைவர் ஒரு ரூடா நம்ம பிஹேவ் பண்ணினால் நமக்கு திரும்ப அந்த டாக்ஸியில போறதுக்கு விருப்பம் வராது. இப்போ வாழ வேண்டும். ஃபர்ஸ்ட்டுக்கே உங்களை பிடிக்கல என்றால் எப்படி அவன் உங்களோடு சேர்ந்து வாழ்வான்? அது மாதிரி தான் ஆண்களுக்கு சொல்லிட்டேன் ஆல்ரெடி, அதால இப்ப பெண்களுக்கு சொல்றேன். ரைட்? ரெண்டு பேரும் அண்டர்ஸ்டாண்டிங்காக, ரெண்டு பேரும் சிரித்து மகிழ்ந்து ஜாலியாக அல்ஹம்துலில்லாஹ் நல்ல சந்தோஷமா ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் வீட்டுக்குள்ள விளையாடுவாங்க. எப்படி விளையாடுவாங்க? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, ஒரு நாள் எங்களோட வீட்டுக்கு சௌதா வந்தான். சௌதாவும் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் வைஃப் தான். சௌதா வந்தோடனே நான் என்னோட பேசி கொண்டிருந்தவர்கள் இந்த மேனேஜ் பண்றதுக்காக, எதாவது சீரியஸா செய்யறதில்லை, இது ஒரு மேனேஜ்மெண்ட் தானே, நம்ம என்ன பண்ணாங்கன்னா ஆயிஷாட மடியில காலை போட்டு இருந்தவங்க சௌதாட மடியிலே காலை போட்டு இருந்தாங்க. அதுக்கு பிறகு இன்னொரு வைஃப் ஒரு உணவு கொண்டு வராங்க. அந்த உணவை சாப்பிடுவதற்காக வேண்டி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, சாரி, அந்த உணவை செய்தது ஆயிஷா தான். இப்போ ஆயிஷா போய் அந்த உணவை கொண்டு வந்து வச்சிருக்கிறாங்க. கொடுக்கும்போது அவங்க வேணான்னு சொல்றாங்க, சௌதா எனக்கு வேண்டாம். அப்போ ஆயிஷா சொல்றா, நீ சாப்பிடலன்னா உன்னை முகத்தில் அதை பூசுவேன், இல்லை எனக்கு வேண்டாம்னு சொல்ல. ஆயிஷா என்ன பண்ணாண்டா, எடுத்து முகத்தில் பூசிட்டா. யார முகத்தில்? சௌதாட முகத்தில். பூசின உடனே ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் டக்குன சௌதாட மடியிலிருந்து காலை கீழே எடுத்துட்டாங்க. எதுக்கு? நீயும் எடுத்து பூசு. அவங்க கால் வச்சுட்டு இருந்த முறையில சௌதாக்கு பூச முடியாது. அப்போ சௌதா என்ன பண்றாங்கன்னா, கால் எடுத்த உடனே அவங்களும் எடுத்து பூசு. சண்டை இல்லை, எப்படி ஜோலியா இருக்கும். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் ஆயிஷா கூப்பிடுறாங்க, ஓடி பாப்போம் வாரையாண்டு. இதுதான் குடும்பம். எத்தனை வயசுல ஓடி பார்க்க கூப்பிட்டது? ஆயிஷாவை ஓட்டப்பந்தயம் ஓடி பார்க்க கூப்பிட்டாங்கன்னு எத்தனை வயசு இருக்கும் ரசூலுல்லாஹ்க்கு? ஒரு 15, 20, கிட்டத்தட்ட 60 ஆயிடுச்சு. 60 வயசுல மனைவியை கூப்பிடுறாங்க, ஓடி விளையாடுவோம் வான்னு சொன்னா குடும்ப வாழ்க்கை இப்படித்தான் ஜொலி பண்ற இடம். இது என்னண்டா, எப்ப பார்த்தாலும் டென்ஷன், 2 பேரும் உருகிய முகம், 2 பேருக்கும் சிரிப்பு இல்லை, 2 பேருக்கும் தூக்கம் இல்லை, 2 பேரும் பெட்டுக்கு போனா அவர் அங்கால இவ இங்கால, சில நேரம் வீட்டுக்குள்ளே வேற ரூம்ல மாறி தூங்குறது. என்ன லைஃப்? சும்மா நாம ஏமாற்றிக்கொள்ளும். இப்படி திடீர்னு இருக்கும்போது ஒரு செய்தி வரும் நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்ல, இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், ஜனாஸா அறிவித்தல்.
அல்லாஹ் முடிஞ்சு. நம்ம இருக்கும் வரைக்கும் வாழ்வது. அப்போ ஒரு மனைவி என்ன செய்யணும் என்றால், கணவன் ஒரு நல்ல விஷயத்தை சொன்னா கேட்டு கட்டுப்பட வேண்டும். இதுதான் சாலிஹான மனைவி. அடுத்தது, இதா நபர்த்த இலைஹா சர்ரத்க வைதா அமர்த்தஹா அதாத்க வைதா கிப்த அன்ஹா ஹஃபவத்க. நீ உன்னுடைய மனைவியை ஊரில் விட்டு விட்டு வேற எங்காவது போனால் உனக்காக எவைகளை எல்லாம் பாதுகாக்க வேண்டுமோ அவைகளை எல்லாம் அவள் உனக்காக பாதுகாப்பாள். கணவனுக்குரியத்தை மத்தாக்களை கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க உங்களுடைய லவ்வை யாரோடு ஷேர் பண்ணணும்? ஹஸ்பண்டோட. உங்களுடைய அந்தரங்கங்களை யாரோடு ஷேர் பண்ண வேண்டும்? ஹஸ்பண்டோட. உங்களுடைய அழகை யாரோடு ஷேர் பண்ண வேண்டும்? ஹஸ்பண்டோட. இதை போய் வேறு யாரோடும் ஷேர் பண்ற அளவுக்கு நம்ம மைண்ட்ல இருக்கக்கூடாது. அது ஹராம், தெளிவான ஹராம், பெரும்பாவம், குடும்ப வாழ்க்கையை சீரழிக்கும். இப்படி கல்யாணத்துக்கு முதல் நம்மளோட பிள்ளைகளுக்கு நம்ம இஸ்லாம் சொல்லக்கூடிய இந்த கவுன்சிலிங், ப்ரீ மெரிட்டல் கவுன்சிலிங்கை செய்து நம்ம அனுப்பினா சந்தோஷமா வாழுவாங்களா இல்லையா? ஹுக்கூக்குன்னு கணவன் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமைகள், மனைவி கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமை யாருக்கு தெரியும்? இப்போ இங்க ஒரு மூத்த கணவனை எழுப்பி, ரைட், ஒரு இருக்கிறதுல ஆக ஒரு எல்டர் 70 வயசோட ஒரு கணவன் இருக்கிறார், அவர் எழுப்பி உங்களுடைய மனைவிக்கு நீங்கள் செய்ய வேண்டிய கடமைகள் என்று குர்ஆனும் சுன்னாவும் எதை சொல்லுது என்று கேட்டால் சொல்ல முடியுமா? அந்த அளவுக்கு நாலேஜ் இல்லை. நம்ம சும்மா செஞ்சுட்டு போறோம், ஊரோட ஒத்து போறோம். அது மாதிரி ஒரு வயசான மனைவிட்ட கூப்பிட்டு கேட்டோம்னா தெரியா. நீங்க நினைக்காதீங்க சும்மா மார்க்கம், பக்தி, எந்த நேரம் தொழுகை, இதல்ல வாழ்க்கை. நம்மளோட வீட்டை வந்த ஈமான் குறைய வேண்டும். நான் சொல்றது புரிஞ்சா கையை தூக்கும். நம்மளோட வீட்டுக்கு நம்ம வந்தால் கொஞ்சம் ஈமான் குறைய வேண்டும். புரியுதா நான் சொல்றது? எதை வச்சு சொல்றது? ஹன்ஸலா ரலியல்லாஹு அன்ஹு ஒரு பெரிய ஒரு முக்கியமான நபித்தோழர். அந்த நபித்தோழர் என்ன சொல்றார்? ஒரு நாள் நான் வரும்போது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்தேன். அபூபக்கர் எனக்கு சலாம் சொல்லிவிட்டு ஹன்ஸலாவே எப்படி இருக்கிறாய் என்று கேட்டார். நான் என்ன சொன்னேன்? நான் முனாஃபிக் ஆயிட்டேன்னு சொன்னேன். அப்ப அபூபக்கர் கேட்கிறார், எதனால் இப்படி சொல்றாய்? அவர் சொல்றார், ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் பயானில் போய் உட்கார்ந்தா மாஷா அல்லாஹ் தபாரக்கல்லாஹ் அவருடைய ஈமான் தொப்புக்கு ஏறுது, உச்சகட்டமான ஈமான். வீட்டை போய் மனைவி பிள்ளைகளோட உட்கார்ந்து அந்த ஈமான் குறைகிறது. இப்ப மனைவி பிள்ளைகளோட எந்த நேரமும் சீரியஸாக இருப்பது ஈமான் அல்ல. பேசக்கூடாது, சிரிக்கக்கூடாது, சத்தம் போட்டு பேசக்கூடாது. வீட்டில் அவங்களோட ரிலேஷன்ஸோட அல்லது ஃப்ரெண்ட்ஸோட பேசும்போது மனைவி கொஞ்சம் சத்தம் போட்டு பேசிட்டாங்கன்னா சில பக்தியான வாலிபர்கள் இருக்கிறார்கள் என்ன அப்படி பண்ணக்கூடாது, ஹராம் ஹராம் என்று சொல்றது. அப்படி இல்லை. அவங்களோட ஃப்ரெண்ட் லேடியோட தான் சிரிக்கிறாங்க, பிரச்சனை இல்லை. அவங்களோட ரிலேஷன் தம்பியோட தான் சிரிக்கிறாங்க, பிரச்சனை இல்லை. இந்த பக்தி என்பதையும் தீன் என்பதையும் இன்று சில வாலிபர்கள் தவறாக புரிந்திருக்கிறார்கள். அதே போல சில வாலிப பெண்களும் தவறாக புரிந்திருக்கிறார்கள். நம்ம வீட்டுக்குள்ள ஜாலியாக இருக்கும். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் வீட்டுக்குள்ள வருவாங்க, சுப்ஹானல்லாஹ், படிங்க நல்லா வந்து யாரு ரசூலுல்லாஹ்வை கற்பனை பண்ணி பாருங்க, சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு பெரிய ஒரு ஆளுமை. என்ன வீட்டை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அப்படி கையையும் காலையும் நிலத்தில் வச்சு, முழங்காலையும் கையையும் வச்சு அப்படி முதுக ஷேப்பாக்கிட்டு சொல்லுவாங்க, அவங்களோட குதிரை வந்துட்டு ஓடி வந்து ஏறுங்கன்னு சொல்லுவாங்க. யார்கிட்ட? பேர பிள்ளைகிட்ட. உங்களோட குதிரை வந்து இருக்கிறது, ஓடி வந்து ஏறுங்கள். இப்ப ஹசன் ஹுசைனும் போய் ஏறிக்கொள்வார்கள் தோல்ல, குதிரை ஓடுவாங்க ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் வீட்டுக்குள்ள. சுப்ஹானல்லாஹ். இப்படி ஹாப்பியாக இருக்க வேண்டிய ஒரு குடும்பம் இன்று பிரச்சனைக்குரிய ஒரு இடமாக மாறுகிறது என்றால் அதற்கு காரணம் குடும்ப வாழ்வு பற்றிய நாலேஜ் இல்லாமல் குடும்ப வாழ்க்கைக்குள் நாம் நுழைவதுதான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நிறைய விஷயங்கள் இது தொடர்பாக பேச வேண்டியிருந்தாலும் சுருக்கமாக டேக் ஹோம் மெசேஜ், நீங்கள் வீட்டுக்கு எடுத்து செல்ல வேண்டிய செய்தி என்னவென்றால், உங்களுடைய பிள்ளைகள் திருமணத்திற்கு தயாராகும் போது திருமண வாழ்வு பற்றி இஸ்லாம் என்ன சொல்லுகிறது என்பதை உங்களுடைய பிள்ளைகளுக்கு கண்டிப்பாக சொல்லிக் கொடுங்க. நீங்க சொன்னா கேட்க மாட்டாங்க. ஒரு ஸ்காலர் இடத்துல, ஒரு ஷேக்கிட்ட அனுப்புங்க, நல்ல புத்தகம் வாங்கி கொடுங்க, இதை படிச்சு முடிச்சா தான் கல்யாணம்.
படித்து முடிச்சா தான் நகை வாங்குறது, படித்து முடிச்சா தான் ஊருக்கு போகிறது. இதை நீங்கள் நடைமுறை கொண்டு வாருங்கள். அடுத்தது இன்னும் ஒரு அமானிதமான ஒரு விஷயத்தை நான் சொல்ல நினைக்கிறேன். என்னென்னு கேட்டால், இன்று ஐரோப்பிய நாடுகளிலும் அதுபோல UK, அமெரிக்கா போன்ற இடங்களில் வாழக்கூடிய நம்முடைய தமிழ் பேசக்கூடிய சொந்தங்கள், அவர்கள் சில நேரங்களில் ஊரில் திருமணம் முடிக்கிறார்கள். மணமகன் ஊரில் அல்லது மணமகள் ஊரில் இருந்து எடுக்கிறார்கள். அப்படி எடுக்கும்போது 2 பேருக்கும் ஒத்து வருவதில்லை. ஏனென்றால் இந்த ஐரோப்பாவில் பிறந்த ஒரு பிள்ளையினுடைய மைண்ட் செட்டும் இந்தியாவில் பிறந்த ஒரு பிள்ளையினுடைய மைண்ட் செட்டும் செட் ஆகுவது ரொம்ப கஷ்டம். அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும். எனவே நீங்கள் திருமணம் பேசும்போது பார்க்கும்போது இதை கொஞ்சம் கவனத்தில் எடுத்துக்கொள்ளுங்கள். சில நேரம் அல்ஹம்துலில்லாஹ் ஒரு நல்ல மெச்சூர்டான பிள்ளைகள் ஊரில் கிடைக்கும். நான் அதை மொத்தமாக தப்பு என்று சொல்லலை. உங்களுடைய பிள்ளையை பற்றி உங்களுக்கு தெரியும். இப்போ இங்கே அந்த பிள்ளை சொகுசாக வாழ்ந்து பழகியிருக்கும், அல்லது காலேஜில் அந்த பிள்ளைக்கு கொடுக்கப்பட்ட சிந்தனை தாக்கங்கள் இருக்கும். நம்மளோட ஊரில் எப்படின்னா கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன் என்கிற தேரியில் வாழ்ந்தவர்கள். ஊரில் நீ நான் என்று பேசுகிறதான் பிள்ளைக்கு பிடிக்கும், இந்த மனைவிக்கு பிடிக்கும். அதுதான் நம்மளோட கல்ச்சர். ஊரில் நீ வைஃபை வா போ என்று பேசுறது. சில நேரம் இங்கே வாழக்கூடிய பிள்ளைகளுக்கு அது பிடிக்காம இருக்கும். ரைட்? இதை புரிந்தவர்கள் நீங்கள். எனவே பிள்ளைகளுக்கு திருமணம் பேசும்போது ஊரில் பேசுவது சிறந்ததா இங்கே பேசுவது சிறந்ததா என்பதை ஒன்றுக்கு பல தடவை மீள் பரிசீலனை செய்து அந்த திருமண பேச்சுவார்த்தையில் இறங்குங்கள். மீண்டும் நான் சொல்லுகிறேன், கூட போதர் பண்ணாதீர்கள், தடுமாறாதீர்கள். நிச்சயமாக நம்முடைய பிள்ளைக்கு அந்த ஒரு சோடியை ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அல்லாஹ் படைத்திருக்கிறான். அது கிடைக்கும். அது கிடைத்தது சில நேரம் ஒத்து வரவில்லை என்றால் அதையும் அல்லாஹ் மாற்றி தருவான். எனவே அவன் மீது தவக்குள் வைத்து நம்முடைய குடும்ப வாழ்க்கைகளை மகிழ்ச்சியானதாக ஆக்கிக்கொள்ள நாம் எல்லோரும் முயற்சி செய்ய வேண்டும். அல்லாஹு தஆலா அதற்கு நம் எல்லோருக்கும் தௌஃபீக் செய்வானாக. وآخر دعوانا أن الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمة الله وبركاته.